Hello everyone, welcome to NEET in 90 days crash course. Number இருக்குது டே நம்பர் 82ல ஓகேவா. ஸோ ஒரு சில நடுவில் இருக்க லெசன் வந்து யாராச்சும் பார்க்காம இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம் அட்டால். நான் ஏன் வந்து இந்த லெசன் வந்து ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ் செமிகண்டக்டர் லெசனோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் ஓகேவா. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டே நம்பர் 82ல நம்ம பார்க்க போகிற லெசனோட பேர் பார்த்தீங்கன்னா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்டு மேட்டர். ஸோ இதில் ரெண்டு கொஸ்டின் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் ஓகேவா. ஒன்று ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வச்சு வரணும், இன்னொன்று டி ப்ராக்லி வேவ்லென்த் வச்சு வரும். ஃபர்ஸ்ட் 2 லெக்சரில் நான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இன்டெப்த்தாக டீச் பண்ண போகிறேன். 3வது லெக்சரில் பார்த்தீங்கன்னா நான் டி ப்ராக்லி வேவ்லென்த் டீச் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான லெசன், ஈஸியாக நீங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா. சரிங்க சார். ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஏன் இந்த இது கிரியேட் ஆச்சு ஓகே. அப்புறம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் டைம் இருந்தால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் ரிலேட்டட் டு ஃபோட்டான். ஸோ ஃபோட்டானோட எனர்ஜி எவ்வளோ, ஃபோட்டானோட மொமெண்டம் எவ்வளோ, ஃபோட்டானோட பவர் எவ்வளோ, ஃபோட்டானோட இன்டென்சிட்டி எவ்வளோ, இது எல்லாமே தான் இன்றைக்கி நம்ம லெக்சரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. டைம் இருந்தால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்க்கலாம், இல்லைனா ஃபோட்டோ எலக்ட்ரிக் நான் நெக்ஸ்ட் லெக்சரில் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்றேன் ஓகே. ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு ரே ஆப்டிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வேவ் ஆப்டிக்ஸ் இருக்கும். அந்த வேவ் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் வரதான் நம்மளுக்கு என்னது டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ஸோ இந்த ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சார்? நம்மளோட தலைவரான ஐசக் நியூட்டன், சரிங்களா சார், இசாக் நியூட்டன் சொன்னாலும் சரி, நம்ம ஐசக் நியூட்டன்னே சொல்லுவோம் ஓகே. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சொல்லிக்கோங்க சார். ஐசக் நியூட்டன் என்னன்னா கார்பஸ்குலர் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொல்கிறார். அதாவது லைட் எல்லாமே பார்ட்டிக்கல், லைட் என்னதான் பார்ட்டிக்கல் தான். இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஓகே. ஏன்னா அவர் ஆப்டிக்ஸில் மட்டும் ஒர்க் பண்ணல, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. கிராவிடேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆப்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் ஓகே, அஸ்ட்ரானமியில் ஒரு பெரிய ஆள், டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன் கால்குலஸில் இவர் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி இருக்குது ஓகேவா, சயின்டிஸ்டில் இருக்க சொசைட்டி. அந்த சொசைட்டியோட தலைவரே யார் சார்? ஐசக் நியூட்டன் தான் ஓகே. ஸோ ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், இது எல்லாமே நீங்கள் லைட்டை பார்ட்டிக்கல் இல்லை ரே நேச்சர்னு அசியூம் பண்ணியே சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஜீன் இல்லை யூஜின்னு படிச்சிருக்கலாம் ஓகேவா. அந்த ஹைஜீன் இல்லை யூஜினுங்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, லைட் வந்து ஒரு வேவ் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே அப்படியே தலைகீழ நின்று போயிடுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, லைட் வந்து வேவா, லைட் ரே ஏன் என்ன சொல்லியிருக்கதே நம்ம தலைவர் தான். அண்ட் எஸ் அவர் எழுதுன ஒரு புக்கு ஆப்டிக்கான்னு சொல்லி ஒரு புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஓகேவா. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பஸ்குலர் தியரி பற்றி அவர் நிறையவே பேசியிருப்பார் ஓகே. ஆக்சுவலாக இது பற்றி பேசினது பார்த்தீங்கன்னா ரெனே டெக்கார்ட்னு சொல்லி ஒருத்தவர். அது உங்கள் புக்கில் இருந்திருக்கும் ஓகேவா. அது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ் லெசன் நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா புக்கில் இருந்து நிறைய விஷயங்கள் டெலீட் ஆகிறப்ப இந்த மாதிரி கான்செப்ட்ஸும் டெலீட் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியவில்லை. அதனால் நம்ம வாய் பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். வேவ் ஆப்டிக்ஸில் இன்னும் அந்த டாபிக் இருக்கா, இந்த கார்பஸ்குலர் தியரி கொடுத்தது ரெனே டெக்கார்ட் அப்படிங்கிறது ஒரு தடவை நம்ம செக் பண்ணோம். நீங்கள் போயிட்டு வாங்க. இருக்குது சார் ஓகேவா. ஸோ ரெனே டெக்கார்ட் தான் 1673 கார்பஸ்குலர் மாடல் ஆஃப் லைட்டை கொடுத்துட்டாரு ஓகேவா. ஆனால் நம்ம தலைவர் ஐசக் நியூட்டன் பார்த்தீங்கன்னா புக்கோட பேர் ஆப்டிக்ஸ் ஓகே. அந்த புக்கில் வந்து இந்த கார்பஸ்குலர் தியரி பற்றி பேசுகிற இந்த புக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுதுன்னா இந்த கார்பஸ்குலர் தியரின்னு சொன்னாலே ஐசக் நியூட்டன் தான். அண்ட் எஸ் மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் எங்கே உட்காந்துடுறீங்க, கூகுளில் செக் பண்ணுறீங்க. கூகுளில் பார்த்தீங்கன்னா ஜெமினியில் ஆன்சர் வருது, இல்லை சாட் ஜிபிடி வச்சு ஆன்சர் கொடுத்துட்றான். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சாட் ஜிபிடி கொடுக்குற ஆன்சர் கரெக்ட்னு அசியூம் பண்ணிக்கிறீங்க. அப்படி கிடையாது. நான் நிறைய இடத்துல என்கவுண்டர் பண்ணியிருக்கேன் ஓகேவா. சாட் ஜிபிடியில் வர ஆன்சர் ஒரு சில இடத்துல தப்பாகவும் இருக்குது ஓகே. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா 1673 ரெனே டெக்கார்ட் கொடுக்குறாரு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பஸ்குலர் தியரி ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. 1678 தான் நம்ம ஹைஜீன் என்ன சொல்கிறாரு, வேவ் தியரியை பற்றி பேசுகிறாரு. அப்போ வேவ் தியரியை பற்றி பேசுகிறோன்னு சொன்னால் எல்லாருமே இவர் வந்து சின்ன ஒரு சயின்டிஸ்ட், இவர் எல்லாரும் என்ன நினச்சிடறாங்க, யார் சாமி இந்த சின்ன பையன் லூஸ் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம தலைவர் என்ன சொல்கிறாரு, ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸில் நியூட்டன் என்ன சொல்கிறாரு, லைட் வந்து ஒரு பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிக்கல் வந்து கார்பஸ்குலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிங்களா. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், இது எல்லாமே ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் நம்மளோட யங் சயின்டிஸ்ட் ஹைஜீன் ஓகேவா, லைட் ஒரு வேவ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் பார்ட்டிக்கல்னு சொல்லியிருக்காரு.
இவர் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறார், யாருமே இவரை நம்பவே இல்லை. லைட் வந்து வேவ்னு சொல்லி யாருமே நம்பலை. இவர் தியரி கொடுத்துட்டு போயிட்டார், லைட் வந்து ஒரு வேவ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருமே நம்பலை. ஆனால் வேவ் ஆப்டிக்ஸ் படித்த உங்களுக்கு தெரியும், சரியா? என்ன தெரியும் சார்? நம்மளுக்கு இன்டர்ஃபரன்ஸ்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு லைட் வந்து வேவ் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணாங்க. கரெக்டாக இல்லையா? இன்டர்ஃபரன்ஸ் 1801 1901 எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். 1901 தான் நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம எதுக்கும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1801 1901 யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இயர்னு போட்டால் வந்துடும். ஸோ 1801. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், இவர் சொன்னதுக்கு ஒரு 100 வருஷங்களுக்கு அப்புறம் 1801. ஓகேவா? அப்போ தான் யங் என்ன பண்ணுறாரு? யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. இதே யங் தான் இந்த யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சார் பற்றி. அந்த யங்கும் இந்த யங்கும் ஒன்று தான். ஸோ 1801 யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அவர் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை காட்டுறாரு. இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை காமிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? இவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, சார் நீங்கள் லைட் வந்து என்ன சொல்கிறீங்க? பார்ட்டிகல்னு சொல்கிறீங்க. அப்போ லைட் பார்ட்டிகல்னா இங்கே இது ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. பார்ட்டிகல் எப்படி சார் இன்டர்ஃபரன்ஸ் பண்ண முடியும்? பார்ட்டிகலால் இன்டர்ஃபரன்ஸ் பண்ண முடியாது. அப்போ இது ஒரு வேவ் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி லைட் வந்து வேவ்னு அசியூம் பண்ணலாம். ஓகே, இப்போ 2 கமிட்டி இருக்குது சார். ஒருத்தவங்க பார்ட்டிகல்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க வேவ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மெயின் தலைவர் நியூட்டன். ஓகேவா? நியூட்டன் தான் இந்த கார்பஸ்குலர் தியரி வச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. வேவ்னு சொல்லி யார் ஃபர்ஸ்ட் வந்தா? ஹைஜின் வந்தான். ஹைஜின் வந்து என்ன சொல்கிறாரு? எல்லா லைட்டுமே வேவ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ இவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க. சரிங்களா? நியூட்டன் கூட இருக்க எல்லாருமே சேர்ந்து, தம்பி பேசாமல் போயிருங்க, லைட் வந்து பார்ட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து இவர் சொல்கிறது 1678. அதுக்கப்புறம் யோசிச்சு பாரு, ஒரு 100 வருஷத்துக்கு எல்லாருமே அவர் எவ்வளோ முட்டாள்னு நினச்சிருப்பாங்க. ஏன்? ஏன்னா 1801 தான் யங் வந்து என்ன சொல்கிறாரு? சார் நீங்கள் சொல்கிற மாதிரி லைட் பார்ட்டிகல்னு வச்சுக்கலாம். ஆனால் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ நான் வந்து பொய் சொல்கிறேன், நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. நான் வந்து சொல்கிறது பொய் தான், ப்ரூஃப் பண்ணுங்க. அப்போ நீங்கள் பார்ட்டிகல்னு சொல்கிறீங்கன்னா யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பார்ட்டிகல் நேச்சர் வச்சு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறப்ப இவங்கள்ட்ட பதில் இல்லை. இவங்க உடனே என்ன சொல்கிறாங்க? சரி தம்பி, நீ சொல்கிற மாதிரி லைட் வேவ்னு வச்சுக்கலாம். இப்போ லைட் வேவ்னா நல்லா பாரு, பக்கத்து ரூமில் பேசுறது. சரியா? பக்கத்து ரூமில் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, சரியா? இல்லை பாட்டி இருக்காங்க, அவங்க பக்கத்து ரூமில் பேசுகிறாங்க. இந்த ரூம்களோட கதவுலாம் க்ளோஸ். ஆனால் பக்கத்து ரூமில் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். ஆமாவா இல்லையா? பக்கத்து ரூமில் பேரண்ட்ஸ் பேசுகிறது நம்மளால் கேட்க முடியும். ஆனால் அதே வந்து பக்கத்து ரூமில் லைட் ஆன் பண்ணியிருக்காங்க, நம்ம ரூம் எல்லா கதவுமே க்ளோஸ், நம்மளுக்கு லைட் உள்ளே வருமா? வராது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? லைட்டும் சவுண்டும் வேவ் தான். நீங்கள் சொல்கிறதான் சரி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ லைட்டும் வேவ் தான், சவுண்டும் வேவ் தான். சவுண்ட் வந்து பக்கத்து ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு பெண்ட் ஆகி வருது. ஆனால் லைட் ஏன் சார் பெண்ட் ஆகி வரல? இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஒரு குழாய் வச்சுக்கோங்க, அந்த குழாய் பைப்பை பெண்டு பண்ணிடுங்க. சரிங்களா? இங்கேருந்து அந்த மாதிரி ஏதோ ஒன்று லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன்னா அந்த சவுண்ட் அங்கிட்டு பெண்டாகி அங்கே போய் கேட்கும். ஆனால் இங்கேருந்து லைட் அடிச்சேன்னா லைட் வந்து பெண்டாகி அங்கே போகாது. அப்போ லைட் எப்படி சார் நீங்கள் வேவ்னு சொல்கிறீங்க? அப்போதைக்கு அவங்க இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பண்ணுறது இன்டர்ஃபரன்ஸ், இப்போ பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேர் டைஃப்ராக்ஷன். சரி, இவங்க டைஃப்ராக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா லைட் வந்து வேவ் தான், ஆனால் அது எல்லா நேரமும் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணாது. லைட் எப்போ வேவ் மாதிரி வளைஞ்சு போகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சிருக்க அப்டகல் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பனிங் அப்டகல். ஓகேவா? இந்த இடத்துல இருக்க ஓப்பனிங், இதோட சைஸ் எப்படி இருக்கணும்? வேவ் லென்த் ஆஃப் லைட்டோட ரேஞ்சில் இருக்கணும். புரியுதா இல்லையா? இதுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிற எக்ஸாம்பிள் என்னென்னு நீ யோசிச்சு பாரு. நல்ல ஒரு பெரிய ஹைவே இல்லைன்னா பெரிய ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நேராக போயிட போகிறீங்க. ஆமாவா இல்லையா? இதை நீ யோசிச்சு பாரு. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ஒரு கதவு இருக்குது, நல்லா பெரிய கதவு. பெரிய கதவுல வந்து ஒன்று நடக்க சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுவே? டேரக்டாக இப்படி நடந்து போயிட போகிற. இப்போ கதவோட சைஸ் ரொம்ப குட்டி ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ நேராக நடந்து போக முடியல. அப்போ நீ என்ன பண்ணுவ? இப்படி வளைஞ்சு, சரியா, ஏதாச்சும் ஒரு கேப் வழியே இப்படி திணிஞ்சு. இந்த ஒரு சில இடத்துல கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு லைன் ரொம்ப பெருசாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல நீ நேராக நடந்து போக முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்படி வளைஞ்சு அப்படி போகணும். கரெக்டாக இல்லையா? டிராஃபிக்கில் வந்து பைக்காரங்க ஓட்டுறது பார்த்துருக்கியா? இந்த ஒரு 4-5 கார் நிற்குதுன்னா இந்த கார் வழி எங்கிட்டு நடுவில் போய் அங்கிட்டு போய் இப்படி தான் பண்ணுவாங்க. கரெக்டா? சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 2 நாளாக வீடியோ ரெக்கார்டு பண்ணாமல் இருந்தேன்.
நான் ஏன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலைன்னா இங்கே தெரு சாமி கும்பிடுன்னு ஒன்று நடக்குது, ஓகேவா? இந்த தெரு சாமி கும்பிடல ஆகுனா பாட்டு போட்டுடுறாங்க. நான் காலையிலேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, அப்பப்போ பாட்டு போட்டுடுறாங்க. இப்போ தான் பாட்டு போடாமல் ஒரு மணி நேரம் சும்மா இருந்தாங்க. நான் கூட பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாட்டு திரும்பி போட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், வீடியோ போய் பாஸ் பண்ணி விட்டேன். சரி, இப்போ என்ன பாட்டு ஓடுது, கூட மேலே கூட வச்சுன்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கும் அந்த தெரு சாமி கும்பிடுக்கு எந்த சாமி வந்து கூட மேலே கூட வச்சு கொண்டு போகிறாங்க எனக்கு தெரியல. இப்போ பாட்டு போட்டாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு யோசனை, என்ன பேசாமல் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் எப்போ வரைக்கும் இப்படி பண்ணுறது? ஆனால் நல்லா பார்த்தோன்னா இது ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதான்னு தெரில. இந்த ரூம் ஃபுல்லாக நாங்கள் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஆனாலும் எனக்கு கேட்குது. நான் எல்லா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சி தான் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு அந்த பாட்டு கேட்குது. அந்த பாட்டு இந்த மைக் வழியாக உங்களுக்கு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இது ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸாம்பிள். எங்கேயோ சரியா, இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் தெரு சாமி கும்பிடு நடக்குது. ஆனால் அந்த சவுண்டு என்கிட்ட வந்து சேருது. ஆனால் தெரு சாமி கும்பிடுற இடத்துல அங்கே லைட் நிறையா வச்சுருக்காங்க. அந்த லைட்டோட வெளிச்சம் இங்கே வருதான்னு கேட்டால் வராது. ஏன் சார், ரெண்டுமே வேவ் தானே. அப்போ ஏன் சார் அந்த பாட்டு மட்டும் உங்களுக்கு இங்கே வரைக்கும் கேட்குறது, சவுண்ட் மட்டும் எப்படி சார் வளைஞ்சு ட்ராவல் பண்ணிட்டு வரதான் லைட்டால் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கு தான் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த அப்டக்கிளோட ஓப்பனிங் எப்படி இருக்கணும், சின்னதாக இருக்கணும். எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கணும், வேவ் லென்த் ஆஃப் லைட் அளவுக்கு. சரிங்களா? சவுண்டோட வேவ் லென்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் when compared to லைட். அப்போ சவுண்டோட வேவ் லென்த் பெருசாக இருக்கிறதுனால லைட் என்ன பண்ணுது சார், சவுண்டால் என்ன பண்ண முடியுது, நல்ல பெரிய அப்டக்கிளில் கூட தாண்டி வந்துட முடியுது. ஆனால் லைட் வந்து ரொம்ப சின்ன வேவ் லென்த். அப்போ இவனோட அப்டக்கிளும் சின்னதாக வச்சா தான் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அதான் நான் சொன்னேன், நீங்கள் பைக்குக்காரங்க ஒரு 4-5 வண்டி நிற்கிதுன்னு வச்சுக்கோ டிராஃபிக்கில், பைக்காரங்க என்ன பண்ணுவோம், இந்த கேப்பில் பூந்து இங்கிட்டு எங்கெல்லாம் கேப் இருக்கோ அப்படி வளைஞ்சு போயிடுவாங்க. இதே இந்த இடத்துல டிராஃபிக் இல்லைன்னா பைக்கார் எப்படி வளைஞ்சு போனால் நேராக போயிட போகிறோம். அப்போ ஒரு லைட் அவன் ஒரு லைட் வந்து வேவாக பிஹேவ் பண்ணதான் பார்ட்டிகலாக பிஹேவ் பண்ண போதானே அந்த சிஸ்டம், இந்த சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும். அப்போ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டக்கிள் வந்து அதே மாதிரி இருந்தால் அது ஒரு அந்த அப்டக்கிள் எப்படி இருக்கணும் சார், வேவ் லென்த் ஆஃப் லைட் ரேஞ்சில் இருக்கணும். அப்போ தான் அது வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்போ இவங்க திரும்பி அகைன் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஓகேப்பா, நீங்கள் ஃபஸ்ட் என்ன சொல்றீங்க, இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும்னா வேவாக இருக்கணும், சரி ஒத்துக்கிறோம். நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி ஓட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா, அந்த அப்டக்கிள் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அது வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும், ஒத்துக்கிறோம். சவுண்டு வந்து ஒரு வேவ். சவுண்ட் வேவ் ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கு என்ன வேணும், மீடியம் வேணும். சவுண்ட் வேவ் ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கு என்ன வேணும், மீடியம் வேணும். நீங்கள் லைட்டையும் வேவ்னு சொல்கிறீங்க. அப்போ லைட் ஒரு வேவ்னு சொன்னால் லைட் ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கு என்ன வேணும், அதே மீடியம் வேணும். ஆனால் சன்லேருந்து நம்மளுக்கு நடுவில் என்ன இல்லை, மீடியமே இல்லை. அப்போ எப்படி சார் வருது, அப்போ இது வேவ் இல்லைன்னு தானே அர்த்தம், அப்போ இது வேவ் கிடையாது தானே அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரியா, இதே கொஸ்டின் ஹைஜின்ட்ட கேட்டாங்க. நீங்கள் சவுண்ட் லைட் வந்து வேவ்னு சொல்கிறீங்கன்னா லைட் ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கு மீடியம் வேணும். ஆனால் சன்னுக்கும் நம்மளுக்கு நல்ல மீடியம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இவங்கள ஒரு ஹைபோதிசிஸ் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஈத்தர்னு சொல்லி. என்னது, ஈத்தர். சார் ஈத்தர்னு சொல்லி ஒரு மீடியம் இருக்குது சார். ஈத்தர்னு சொல்லி என்ன இருக்குது, மீடியம் இருக்குது. அந்த ஈத்தர் மீடியமில் தான் லைட் என்ன ஆகுது, ட்ராவல் பண்ணிட்டு வருது. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஈத்தர்னு ஒரு மீடியம் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் லேட்டரான என்ன தெரிஞ்சுன்னா, அப்படிலாம் ஒரு மீடியமே கிடையாது. ஓகே, ஈத்தர்னு சொல்லி ஒரு மீடியமே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த இதே விட்டுறலாம். அப்போ எப்படி சார் லைட் வந்து வேக்யூம்லேயே ட்ராவல் பண்ணிட்டு வருது, லைட்டும் வேவ் தானே அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஃபைனலாக போலரைசேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்டும் மேக்ஸ்வெல் சொன்ன ஒரு சில விஷயங்களும் யூஸ்ஃபுல்லாக வருது. என்ன அப்படின்னா, லைட் பார்த்தீங்கன்னா ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ். மெக்கானிக்கல் வேவ்னா பேசிக்லி நீங்கள் வந்து லாங்கிடியூட்னல் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ லைட் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகேவா? இந்த வேவ் ட்ராவல் பண்ணுறதுக்கு மீடியம் தேவை இல்லை. புரியுதா இல்லையா? நீ யோசிக்கலாம், சார் எனக்கு இது ஆல்ரெடி தெரியும், லைட் ட்ராவல் பண்ண மீடியம் தேவையில்லை, லைட் வேக்யூமில் ட்ராவல் பண்ணும். பட் அந்த காலத்தில் தெரியாதுல்ல, ஏன்னா லைட் அந்த காலத்தில் வேவா இல்லையானே தெரியாத ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, லைட் வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு போலரைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, லைட்டை நான் வேவ் நேச்சர்னு சொன்னால் தான் என்னால் என்னென்ன சொல்ல முடியுது, டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடியுது. ஓகேவா? அப்போ இது எல்லாமே நான் சொல்ல முடியுங்கிற காலகட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து, ஓகே சார், லைட் என்ன தான், லைட் வேவ், லைட் பார்ட்டிக்கல் கிடையாது. சரிங்களா? நீங்கள் சொல்ல, இப்போ நியூட்டன் வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்க, நியூட்டன் செத்து போயிட்டார். இதெல்லாம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நியூட்டன் இறந்து போயிட்டார். ஏன்னா நியூட்டன் வாழ்ந்த காலங்கட்டம் வேறு. 1801 வரைக்கும் அவர் உயிரோட இல்லை.
நியூட்டன் இறந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஓகே ஃபைனலி லைட் என்ன தான் வேவ் தான். ஏன்னா லைட்டை வேவ்னு சொன்னால் தான் என்னால் டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே சரிங்க சார். அடுத்து என்ன நடந்துச்சு இந்த கதையில்? மேக்ஸ்வெல் வராரு சரிங்களா. 1867 மேக்ஸ்வெல் என்ன சொல்லிட்டாரு? லைட் ஒரு EM வேவ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஓகேவா, இது ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ். ஓகே, இந்த நான் மெக்கானிக்கல் வேவ் மூவ் பண்ணுறதுக்கு மீடியம் தேவையில்லை. போலரைசேஷனில் இதே தான் நம்ம கொண்டு வரோம். ஓகே, ஸோ லைட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகேவா, சவுண்ட் என்ன வேவ்? லாங்கிடியூட்னல் வேவ். ஹர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1887 இவர் தியரிட்டிக்கலாக சொல்கிறாரு. ஹர்ட்ஸ் 1887 ஓகே அல்ட்ராவைலட் இல்லை, ஹர்ட்ஸு அல்ட்ராவைலட்டாக கண்டுபிடிச்சாரு. ஐஆரில் கண்டுபிடிச்சேன், நான் செக் பண்ணிக்கிறேன் சரியா. ஸோ இதெல்லாம் ஒரே இடத்துல இல்லை, ஒரு லெசன்ஸில் இருக்கும். ஹர்ட்ஸ் ரொம்ப சின்ன வேவ், சின்ன எனர்ஜி உள்ள பார்ட்டிகல் தான் எடுத்தார். அது அல்ட்ராவைலட்டான்னு தான் எனக்கு அல்ட்ராவைலட் இருக்காது. ரேடியோ வேவ். ஹர்ட்ஸ் என்ன பண்ணுறாரு? ரேடியோ வேவை கண்டுபிடிச்சாரு. ஓகேவா, இப்போ பாரு, உன்னை விட்டால் யாரும் எனக்கு இல்லை பாருன்னு சொல்லி பாட்டு. இது எந்த அம்மனுக்கான பாட்டு எனக்கு தெரியல. ஸோ ஹர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 1887 ஓகேவா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது என்ன ஆகுது, இதுக்கு நம்ம புக்கு ரீட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். அகைன் நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம், ஏன் இந்த லெக்சருக்கு நம்ம புக்கு ரீட் பண்ணுறோம், இது ரொம்ப மொக்கையான போகாதா அப்படின்னு சொன்னால் இல்லை சரிங்களா. ஏன்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் NCERT கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா லைட்டோட ரேடியேஷன்னா வேவ் நேச்சர் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே வேவ் நேச்சர்னு சொல்லிச்சு. ஓகேவா, ஸோ மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஈக்குவேஷன் கொடுக்குறாரு, ஹர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஓகேவா, அதில் அவர் என்ன டிடெக்ட் பண்ணுறாரு? EM வேவை டிடெக்ட் பண்ணுறாரு 1887. இந்த சேம் பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம தாம்சன், ஜேஜே தாம்சன் இருக்கார் பார்த்தீங்களா. ஜேஜே தாம்சனை இந்த இடத்துல நம்ம கொண்டு வர வேண்டாம். ஸோ ஜேஜே தாம்சன் வந்து இப்போ காக்க கத்துது. ஜேஜே தாம்சன் பார்த்தீங்கன்னா தனி, அது வந்து பார்ட்டிக்கல் நேச்சருக்காக. ஓகே, ஸோ நம்ம வேவ் நேச்சர் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ 1895 தான் ராஞ்சன் எக்ஸ்ரே கண்டுபிடிச்சார். ஓகேவா, ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா 1887 ஹர்ட்ஸ் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஓகேவா, டியூரிங் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் இன் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பை மீன் ஆஃப் spark discharge. Hertz observed that high voltage spark across the detector loop were enhanced when the emitter place was illuminated by ultraviolet lamp. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பிளேட் இருக்குது சார், ஏதோ ஒரு பிளேட் இருக்குது. அந்த பிளேட்டில் இவர் யூவி அல்ட்ராவைலட் ரேடியேஷன். ஓகேவா, இவர் டிஸ்கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ். ஆனால் இவர் லேட்டராக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது என்ன? ஸோ டிஸ்கவர் பண்ணது இதில் கொடுத்துருப்பாங்க. ஹர்ட்ஸ் வந்து எதை கண்டுபிடிச்சாரு? ரேடியோ வேவை கண்டுபிடிச்சாரு. ஆனால் இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஓகேவா, இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப என்ன யூஸ் பண்ணுறாரு? அல்ட்ராவைலட் லேம்ப். இந்த அல்ட்ராவைலட் லேம்பை இது பக்கத்தில் வைக்கிறப்போ சரிங்களா, ஏதோ ஒன்று நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டர் லூப் என்ன பண்ணுது? ஏதோ ஒரு கரண்ட்டை டிடெக்ட் பண்ணுது. புரியுதா இல்லையா? ஏதோ ஒரு ஸ்பார்க்கை டிடெக்ட் பண்ணுது. ஸோ எப்போல்லாம் இவர் ஃபோட்டான் பார்ட்டிகல் அனுப்புகிறாரோ அப்போல்லாம் என்ன கிரியேட் ஆகுது? ஸ்பார்க்னா என்ன சார்? பேசிக்லி ரெண்டு மெட்டல்ஸ் இருக்குன்னா இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் அங்கிட்டு தாவ பார்க்குது, அப்போ இங்கே ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. உனக்கு அந்தளவு கன்ஃபியூஷன் என்னன்னு ஒன்றும் இல்லை. இந்த யூவி லைட்டோட ஃபோட்டான் பார்ட்டிகல் பட்டு இங்கே என்ன வெளியே வருது? ஏதோ ஒரு எலக்ட்ரான் வெளியே வருது. இதுதான் ஹர்ட்ஸ் 1887 கண்டுபிடிச்சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சயின்டிஸ்ட் 1888 சரிங்களா. ஸோ ஹால்விச், லெனார்ட், இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இவங்க வாழ்ந்த வருஷம் சரியா, லெனார்டு வந்து வாழ்ந்த வருஷம். இது வந்து இவங்க ரிசர்ச் பண்ணது 14 வருஷத்துக்கிட்ட ரிசர்ச் பண்ணுறாங்க. 14 கூட இல்லை, 16 வருஷம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் எங்கே இருக்குது? இங்கே 1888 undertook the study further and connected negative zinc plate. ஸோ இது என்ன பண்ணுறாங்க? இவங்க ஃபர்தராக ஸ்டடி பண்ணுறாங்க, என்னென்ன நடக்குது. ஸோ ஃபஸ்ட் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஓப்பனிங் வச்சுருக்காங்க, லைட் வந்து படுது. இந்த மெட்டல் பிளேட் லைட் வந்து பட்டோட என்ன ஆகுது? இங்கேருந்து எலக்ட்ரான் போகுது. ஸோ இங்கே சர்க்யூட்டில் கரண்ட் போகுதுன்னு இந்த கேல்வனோமீட்டர் என்ன பண்ணுது? டிஃப்ளெக்ஷனை காட்டுது. அடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க?
இவங்க வந்து ஃபோட்டோ கரண்ட்டை ஸ்டடி பண்ணுறாங்க. எதை பொறுத்து? கலெக்டர் பிளேட்டை பொறுத்து, ஃப்ரீக்வன்சியை பொறுத்து, இன்டென்சிட்டியை பொறுத்து, இது எல்லாத்தையும் இவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. புரியுதா? ஃபைனலாக இது எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சரிங்களா? ஸோ என்னென்ன ஃபோட்டோ எலக்ட்ரிக்கில் என்னென்ன நடக்குது இது எல்லாத்தையும் இவங்க பார்க்குறாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் யார் பார்க்குறா? இந்த லெனர்டும் ஹால்விச்சும். ஆனால் இவங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண வந்தால் தான் யார்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அண்ட் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எக்ஸ்பிளைன் மட்டுமே பண்ணதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? நோபல் ப்ரைஸ் ஜெயிச்சுட்டு போயிட்டார். இதுதான் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபைனலாக எக்ஸ்பிளைன் பண்ணது யார்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1915 கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணார்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அதுக்காக அவருக்கு 1921 ஏன்னா 1920 நோபல் ப்ரைஸ் கிடையாது, ஏன்னா வேர்ல்டு வார் அப்போ தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 1921 அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இயர் கொடுத்துருக்காங்களா? இயர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிசிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வாஸ் ஜான். 1905. ஓகே, நான் யோசிக்கிறேன் 1905 பிறந்து 1915 கொடுத்தாருன்னா 10 வருஷத்தில் அவர் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரா? இல்லை. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது ரொம்ப முன்னாடி. 1905 அவர் வந்து 3 பார்ட் பேக்கிங் பேப்பர் போட்டார். ஃபர்ஸ்ட் பேப்பரில் அவர் நோஷன் ஆஃப் லைட், குவாண்டா, இந்த ஃபோட்டான்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. செகண்டில் ஃபோட்டோ எலிவேஷன். ஸோ சாரி 1915 இல்லை, 1905 அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? 1905 வந்து 3 பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஒன்றில் ஃபோட்டான் பற்றி பேசியிருக்காரு, இன்னொன்றில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் பற்றி பேசியிருக்காரு. ஓகேவா? அண்ட் ப்ரௌனியன் மோஷன் பற்றி பேசியிருக்காரு. தேர்ட் பேப்பர் கிவ் த ஸ்பெஷல் தியரி. ஸோ 3வது பேப்பர் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவிட்டி. சரிங்களா? ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பற்றி பேசியிருக்காரு. In 1916, he published the general theory of relativity, some of the ancient most significant later contribution on notion of stimulated emission. Okay, blah blah blah. Static model. ஓகே, 1921 அவருக்கு நோபல் ப்ரைஸ். ஸோ நம்மளுக்கு தேவையானது என்ன? ஃபோட்டோ எலக்ட்ரிக். அவர் வந்து 1905 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இவங்க எல்லாருமே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணது எந்த வருஷத்தில் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த வருஷத்தில் இவங்க எல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக பிளாங்கை விட்டுருங்க. இதுக்கப்புறம் லெனார்ட் அண்ட் ஹால்விச். சரிங்களா? இவங்க 1887 ஓகே சாரி 1888 இதுக்கு மேலே ஃபர்தராக ஸ்டடி பண்ணாங்க. ஃப்ரீக்வன்சி மாற்றினா என்ன ஆகுது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க யாராலையும் ரீசன் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? ஸோ ஃபைனலாக யோசிச்சுப்பாரு, இது 1990 கிட்டேன்னு கூட வச்சுக்கிட்டேன்னா 15 இயர்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் ஆன்சர் யாராலையும் பண்ண முடியல. ஸோ 15 வருஷம் யோசிக்காங்க என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயந்தான் இது. ஸோ மேக்ஸ் பிளாங்க் 1900 லைட்டை வந்து ஒரு பார்ட்டிக்கல், லைட் என்ன? அது ஒரு பார்ட்டிக்கல். ஃபர்ஸ்ட் எல்லாருமே லைட் என்னன்னு சொன்னாங்க? லைட் வந்து ஒரு வேவ். சரி, ஃபர்ஸ்ட் வந்து லைட் வந்து ஒரு பார்ட்டிக்கல். நியூட்டன் என்ன சொன்னார்? லைட் ஒரு பார்ட்டிக்கல். சரிங்களா? ஸோ லைட் ஒரு பார்ட்டிக்கல். ஆனால் லேட்டராக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு என்ன தெரிஞ்சிருச்சு? லேட்டராக எந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாருமே என்ன ப்ரூவ் பண்ணிச்சு? லைட் வந்து வேவ். அப்போ இந்த உலகமே லைட் வந்து வேவ் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து எக்ஸ்பெரிமெண்ட் யார் சார்? மேக்ஸ்வெல். இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன தான் சொல்கிறாங்க? லைட் வந்து வேவ் தான். ஓகேவா? லைட் வந்து வேவ் தான். ஆனால் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் லைட்டை என்ன அசியூம் பண்ணணும்? பார்ட்டிக்கல். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம லைட்டை வேவ்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம திரும்பி எங்கே வந்து நின்றுட்டோம்? லைட் ஒரு பார்ட்டிக்கல். புரியுதா? லைட் ஒரு பார்ட்டிக்கல். அப்போ லைட் வந்து வேவா இல்லை பார்ட்டிக்கலா அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா லெசனோட பேர் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் லைட் வந்து ஒரு ரேடியேஷன், கரெக்டாக இல்லை? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அப்போ இந்த டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் சொன்னால் லைட்டுக்கு வந்து பார்ட்டிக்கல் நேச்சரும் உண்டு, வேவ் நேச்சரும் உண்டு. புரியுதா? இது எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா H/Fன்னு சொன்னாலும் சரி, இல்லை H/νன்னு சொன்னாலும் சரி, E = H. F வந்து ஃப்ரீக்வன்சி, நியூ வந்து ஃப்ரீக்வன்சி தான். இது சொன்னது யாரு? மேக்ஸ் பிளாங்க் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. ஆனால் அவரால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவர் என்ன சொல்கிறாரு? லைட் ஒரு ஃபோட்டான் பார்ட்டிக்கல். சரிங்களா? லைட் பார்ட்டிக்கல் என்னன்னு அசியூம் பண்ணிக்கிறார்? ஃபோட்டான்னு அசியூம் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு சின்னோண்டு பார்ட்டிகளோட பேர் ஃபோட்டான். அதில் ஒரு எனர்ஜி இருக்குது, குவாண்டா ஆஃப் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ
இப்போ பார்த்தோன்னா லைட்டுக்கு டியூவல் நேச்சர் இருக்குது, பார்ட்டிக்கல் நேச்சர், வேவ் நேச்சர். அப்போ வேவ் நேச்சர் யார் சார் வேவ் நேச்சரை ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ், ஓகேவா, டைஃப்ராக்ஷன், அப்புறம் போலரைசேஷன், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் இதிலே சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைட் என்ன தான், லைட் வந்து வேவ் தான். ஸோ வேவுக்கும் பார்ட்டிக்கலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சார்? பேசிக்கில் குவாண்டம் மெக்கானிக்கலாக போகிறீங்கன்னா வாட் இஸ் வேவ் அண்ட் வாட் இஸ் பார்ட்டிக்கல்? நல்லா பாரு, நான் எப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இது இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கேன். இது என்ன சார்? வேவ். இந்த வேவ் எந்த பாயிண்டில் இருக்குன்னு ஒன்றால் சொல்ல முடியுமா? இந்த வேவ் எந்த பாயிண்டில் இருக்குது ஒன்றால் கரெக்டாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கரெக்டாக இல்லையா? ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட் வேவ், இது ஒரு சின்ன ஒரு பார்ட்டிகல் கிடையாது. ஸோ அதோட பொசிஷன் அண்ட் டைமை நம்ம கன்ஃபைன் பண்ண முடியாது. வி கான்ட் டெல் த எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் டைம் ஒரு வேவை பொறுத்தது. ஆனால் ஒரு பார்ட்டிக்கல் நேச்சர்னு சொன்னால், பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னால் அதோட பொசிஷனை நான் என்ன பண்ண முடியும்? கன்ஃபைன் பண்ண முடியும். சரியா? ரொம்ப தியரிட்டிக்கலான ஒரு விஷயம். இந்த லெக்சரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு டைமே தேவையில்லை, நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளாஸை நடத்திட முடியும். ஆனால் தியரிட்டிக்கலில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த லெசனில், ஓகேவா? ஏன்னா இந்த லெசனே இந்த உலகத்தையே திருப்பி போட வச்சுச்சு. எல்லாருமே வேவ்னு சொல்லிக்கிட்டு இருந்த லைட்டை என்னன்னு சொல்கிறோம், இப்போ பார்ட்டிக்கல்னு சொல்கிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் நடத்துறதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி புக்கு, ஸ்டேட் போர்ட் புக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆரோட புக்கு, காம்ப்ரிஹென்சிவோட புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹச்சிவர்மோட புக்கு, எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுட்டு இன்னும் கிளியர் கட் ஐடியாவோட வரணும், தப்பாக ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக் படிச்சுட்டு வந்திருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாருமே வேவ் நேச்சர்னு சொன்னிச்சு. இப்போ வேவ் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒரே அதோட லொக்கேஷனை கரெக்டாக சொல்ல முடியாது, கன்ஃபைன் பண்ண முடியாது. ஆனால் பார்ட்டிகல்னு சொல்லுவது எலக்ட்ரான் எங்கே இருக்குது? எலக்ட்ரான் ஒரு மாஸ் அபியஞ்சல் எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். ஸோ ஒரு பொசிஷனை நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அண்ட் எஸ் பார்ட்டிக்கல்னு சொன்னால் அதுக்கு மாஸ் உண்டு. வேவ்னு சொன்னால் மாஸ் பற்றி நம்ம பேச மாட்டோம். அப்போ எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சார் பார்ட்டிக்கல் நேச்சரை ப்ரூவ் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், பிளாக் பாடி ரேடியேஷன், சரிங்களா, காம்ப்டன் எஃபெக்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். என்ன லைன்ஸ்? ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிக்கல் நேச்சரை ப்ரூவ் பண்ணாங்க. நம்ம படிக்க போகிறது இது ஒன்று மட்டும்தான், சரிங்களா? ஸோ டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் ஆஃப் லைட். ரேடியேஷனுக்கு டியூவல் நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது. நம்ம வேவ் நேச்சர் ஆல்ரெடி வேவ் ஆப்டிக்ஸில் படிச்சிருக்கோம். அப்போ இப்போ நம்ம படிக்க போகிறது என்னது? பார்ட்டிக்கல் நேச்சர். சரியா? வேவ்னு சொன்னால் நிறைய பேர் ரேன்னு சொல்வீங்க. வேவ் நேச்சர் அண்டு பார்ட்டிக்கல் நேச்சர். ஸோ பார்ட்டிக்கல் நேச்சருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் குவாண்டம் ஃபிசிக்ஸில் போனீங்கன்னா நீங்கள் படிப்பீங்க. ஆனால் நம்மளுக்கு அது வேணாம், நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மட்டும்தான் படிக்க போகிறோம். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் என்ன ப்ரூவ் பண்ணுவோம்? பார்ட்டிக்கல் நேச்சரை ப்ரூவ் பண்ணும். இது எல்லாம் மெச்சருக்கு எல்லாருமே பார்ட்டிக்கல் நேச்சர் தான் ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம இது மட்டும் தான் படிப்போம், ஓகேவா? அப்போ மேட்டருக்கு டியூவல் நேச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது சார். பார்ட்டிக்கல் நேச்சர்னா என்ன சார்? பார்ட்டிக்கல் நேச்சர்னா என்ன? பேசிக்லி ஒரு இது வந்து பார்ட்டிக்கல் மாதிரி பிஹேவ் பண்ணணும். அப்படி அது பண்ணாது பேர் பார்ட்டிக்கல் நேச்சர், கரெக்டாக இல்லையா? அப்போ எதெல்லாம் பார்ட்டிக்கல் சார்? ஒரு நல்லா பாரு, எலக்ட்ரான் ரே. எலக்ட்ரான் ரேன்னு சொல்கிறது இல்லை, கேத்தோட் ரே. கேத்தோட் ரேல ரே ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போகிறாங்க, ஆனோட் ரேல பாசிட்டிவ் சார்ஜோட ரேயாக போகுது. புரியுதா இல்லையா? ஹியூமன், ஒரு பால், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்னதான்? பார்ட்டிக்கல் நேச்சர். ஆனால் இவங்க எல்லாருக்குமே வேவ் நேச்சர் இருக்குது. புரியுதா? மேட்டருக்கு ரெண்டு நேச்சருமே இருக்குது. எப்படி சார் ப்ரூவ் பண்ணாங்கன்னா, இங்கே டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு ப்ரூவ் பண்ணுறாங்க. புரியுதா? இந்த டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்கள் புக்கில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் ஆஃப் மேட்டர். ஆக்சுவலாக என்னென்னா ஒன்றும் இல்லைப்பா, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் ஆஃப் லைட்னு போட்டேன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்ப டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் ஆஃப் மேட்டர்னு போட்டேன், அது தப்பு. டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஸோ மேட்டருக்கும் என்ன இருக்குது? டியூவல் நேச்சர் இருக்குது. ஸோ லைட்டுக்கு எப்படி டியூவல் நேச்சர் இருக்கோ அதே மாதிரி மேட்டருக்கும் டியூவல் நேச்சர் இருக்குது, சரிங்களா? நேராக போச்சுன்னா அது வந்து பார்ட்டிக்கல் மாதிரி பிஹேவ் பண்ணுது, ஒரு சின்ன இடத்துல போகுதுன்னா வேவ் மாதிரி. அப்போ சார் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே
வேவ் நேச்சர் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஓகேவா? வேவ் நேச்சர் இருக்குன்னு எப்படி சார் நம்ம ப்ரூவ் பண்ணதுன்னா டி ப்ராக்லி வேவ் லென்த். ஒரு பார்ட்டிகளுக்கு வேவ் லென்த் இருக்குன்னா அது வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ இது வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த்தோட கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரூவ் பண்ணுவோம். ஆனால் எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொடுத்தது நல்லா பாரு, கேத்தோட் ரேவை கண்டுபிடிச்சது ஜேஜே தாம்சன். சரிங்களா? ஜேஜே தாம்சன் நோபல் ப்ரைஸ் வாங்கினார். கேத்தோட் ரேன்னு சொல்லி பார்ட்டிகல், எலக்ட்ரான் வந்து ஒரு பார்ட்டிகல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. சரி, எலக்ட்ரான் வந்து என்ன பிஹேவியரை ஃபாலோ பண்ணுது, பார்ட்டிகல் பிஹேவியர். அவரோட பையன் ஜிபி தாம்சன் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, எலக்ட்ரான் வந்து வேவ், அதுக்கு அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கினார். அப்பா பையன், அப்பா என்ன சொல்கிறாரு, எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகல், பையன் என்ன சொல்கிறாரு, எலக்ட்ரான் ஒரு வேவ். அப்போ இதில் யார் தான் சார் கரெக்டு, அப்பா கரெக்டாக பையன் கரெக்டாக? இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி இது பார்க்குறோம். இதில் யார் சார் கரெக்டு, இந்த லைட் வந்து பார்ட்டிகலாக வேவா அப்படின்னு கேட்குறோம். அப்போ இதுக்கு ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, கல்லை மட்டும் கண்டால் சரியில்லை, அந்த ஒரு லிரிக்ஸ் இருக்கும். அதாவது கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும். இது வந்து நிறைய பேர் நம்ம தப்பாக இன்டர்பிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம், கரெக்டாக இல்லையா? அப்போ கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஒரு நாயை பார்க்குறப்ப கல் கிடைக்காது, கல் நிறையா இருக்கிறப்ப நாய் கிடைக்காது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக அதுக்கு அப்படி மீனிங் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு நாயோட சிலை இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். நாயோட ஒரு சிலை இருக்குது, நீ அந்த சிலையில் நாயை பார்த்தனா அந்த இடத்துல உனக்கு கல் தெரியாது, நீ அந்த சிலையை கல்லாக பார்க்குறேன்னா அந்த இடத்துல உனக்கு நாய் தெரியாது. சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த தசாவதாரம் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா, கல்லை மட்டும் கண்டால் கல்லறி தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது ஒரு சிலை இருக்குது, கடவுளோட ஒரு சிலை இருக்குதுன்னு வச்சுக்கோயேன், நீ அதை கல்லாக பார்த்தனா உன்னால் அதை கடவுளாக பார்க்க முடியாது. நீ என்ன சொல்வ, சார் சிலை அழகாக இருக்குது, கல்லை வச்சு நல்லா செதுக்கியிருக்காங்க அப்படின்னா நீ அந்த இடத்துல கடவுளை பார்க்க முடியாது. நீ அந்த இடத்துல கடவுளை பார்க்குறேன்னு சொன்னால் அந்த இடத்துல நீ சிலையை பார்க்க முடியாது. எதுக்கு சார் சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்கன்னா, இதே தான் சார் இங்கேயும். லைட் இருக்குது, நீ லைட்டை வேவாக பார்த்தனா அந்த இடத்துல பார்ட்டிகலாக பார்க்க முடியாது, நீ லைட்டை பார்ட்டிகலாக பார்த்தனா வேவாக பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு ரெண்டு நேச்சருமே இருக்குது சார், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அதை பொறுத்து. புரியுதா இல்லையா? சார் எப்படி சார் லைட்டால் மட்டும் ரெண்டு நேச்சரில் இருக்க முடியும், நம்மளாம் ரெண்டு நேச்சர் கிடையாதுன்னு கேட்டால் உங்களுக்கும் ரெண்டு நேச்சர் இருக்குது. நீங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக டிசிப்ளின்டாக இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறப்போ நேச்சர் என்டையர்லி டிஃப்ரெண்ட், பேரண்ட்ஸ் முன்னாடி இருக்கிறப்போ உங்கள் நேச்சர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். கரெக்டாக இல்லையா? அப்போது நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸை பொறுத்து தான் நம்ம நேச்சர் மாறும். நம்ம அதே லைட் வருது சார், நான் வச்சிருக்க அப்டகல் ரொம்ப சின்னதாகிட்டேன், லைட் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ண போகிறோம், அப்டகலை பெருசாக்கி விட்டேன்னா அது வேற மாதிரி பிஹேவ் பண்ண போகிறோம், பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ண போகிறோம். சொல்கிறது புரியுதா? அப்போ லைட்டுக்கு டியூவல் நேச்சர் இருக்குது, லைட் பார்ட்டிகலாகவும் இருக்கலாம் வேவாகவும் இருக்கலாம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சரௌண்டிங். புரியுதா இல்லையா? இப்போ நானே எடுத்துக்கோமே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி ஓகே ஒரு டீச்சர் சரிங்களா, ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி போய்ட்டு நான் குழந்தை. சொல்கிறது புரியுதா இல்லையா? ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட் நேச்சர்ஸ் இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் நான் யார் அப்படிங்கிறது என்னை சுற்றி இருக்க விஷயம் தான் டிஃபைன் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரான், ஆனோட், கேத்தோட் ரே, ஹியூமன், நம்மளும் சரி, நம்மளுக்கும் வேவ் நேச்சர் இருக்குன்னா இருக்குது சார். சரிங்களா? எல்லாத்துக்குமே வேவ் நேச்சர் இருக்குது. அப்போ பார்ட்டிக்கலுக்கும் சரி லைட்டுக்கும் சரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 2 லெக்சரில் என்ன பண்ண போகிறோம், டியூவல் நேச்சர் ஆஃப் லைட் பார்க்க போகிறோம். ஸோ லைட் கூட டியூவல் நேச்சரில் பார்த்தோன்னா இதெல்லாம் படிக்க போகிறது இல்லை, இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். 3வது லெக்சரில் டி ப்ராக்லி வேவ் லென்த் வச்சு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ அதான் டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர். மேட்டர் என்ன, எலக்ட்ரான், ப்ரோட்டான் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், பட் அது வந்து வேவாக எப்படி பிஹேவ் பண்ணுது அது மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஓகே? ஸோ லைட் பிஹேவ் அஸ் ரே. எப்போ ரே மாதிரி பிஹேவ் பண்ணும், வேவ் லென்த் ரொம்ப சின்னதாக இருக்கணும். சரி, அதாவது ஆப்ஜெக்டோட ஓப்பனிங் இருக்குது பார்த்தியா, ஓப்பனிங் ரொம்ப பெருசாக இருக்குது. சரியா? லைட் ரொம்ப சின்ன பார்ட்டிகல், வேவ் லென்த் ஆஃப் லைட் ரொம்ப சின்னது, ஆப்ஜெக்ட் ரொம்ப பெருசாக, ஆப்ஸ்டக்கல் ரொம்ப பெருசாக வச்சுருக்கீங்க, லைட் என்ன பண்ணும், ஈஸியாக உள்ளே பூந்துட்டு போயிடும். கரெக்டாக இல்லையா? இதே வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னா வேவ் லென்த் ஆஃப் லைட்டும் அப்ஸ்டக்கலோட வேவ் லென்த் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? லைட் பிஹேவ் அஸ் பார்ட்டிகல். பார்ட்டிகல் என்ன சார், ஃபோட்டான், வென் இட் இன்ட்ராக்ட்ஸ் வித் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஆல்ஃபா பார்ட்டிகல். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தானே. கரெக்டாக இல்லையா?
அப்போ சின்ன பார்ட்டிகல் எலக்ட்ரான் புரோட்டான் இவங்க எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ். இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப லைட் எப்படி பிஹேவ் பண்ணும்? ஃபோட்டான் மாதிரி பிஹேவ் பண்ணும். இதே பெரிய பார்ட்டிகளோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப அது எப்படி பிஹேவ் பண்ணும்? வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகேவா? இப்போ எனர்ஜி என்ன சார்? எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டான்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்னூண்டு ஒரு பார்ட்டிக்கல், எனர்ஜி உள்ள ஒரு பார்ட்டிக்கல். எனர்ஜி வச்ச ஒரு பார்ட்டிக்கலை தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கல், குவாண்டா, ஒரு சின்ன பேக்கெட். ஓகேவா? ஸோ இந்த சின்னூண்டு ஒரு பார்ட்டிக்கலை தான் நான் என்ன சொல்கிறேன், ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தான் நம்ம ஃபோட்டான்னு சொல்கிறோம். இதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா E is equal to h நியூ. இல்லைன்னா நியூக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், c/λ. இப்போ நல்லா பாரு, இந்த ஹச்சோட வேல்யூ சியோட வேல்யூ கான்ஸ்டன்ட். ஹச்சோட வேல்யூ என்ன? 6.626 into 10 to the power of minus 34. ரொம்ப முக்கியம்ப்பா. ஹச்சோட வேல்யூ என்னது? 6.626 into 10 to the power of minus 34 ஜூல் செகண்ட். ஓகேவா? சியோட வேல்யூ என்ன? 3 into 10 to the power of 8. இப்போ நீ யோசிச்சு பாரு, என் கொஸ்டினில் எப்பயுமே இந்த வேல்யூ, சப்போஸ் வேவ் லென்த் கொடுத்து எனர்ஜி கேட்குறாங்க, எதை கொடுத்து? வேவ் லென்த்தை கொடுத்து. அப்போ நான் எப்பயுமே ஹச்சும் சியும் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக இல்லையா? ஸோ இது பேசிக்கலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் போயிட்டு நம்ம மோஸ்ட்டாக சமைக்கிற சமையலில் இஞ்சியும் பூண்டும் தேவைப்படும். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மசாலாலாம் தேவைப்படும். கரெக்டாக மஞ்சள், மிளகா, உப்பு, இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ ஒன்று நம்ம என்ன பண்ணலாம், இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அப்போதைக்கு உட்காந்து அரைச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் மாதிரி, முக்கால்வாசி பேரண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதாக பண்ணுவாங்க. என்ன சார், இஞ்சி பூண்டு வேணுமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சண்டே உட்காந்து ஒரு நாளைக்கு உட்காந்து வாரத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிறது. ஏன் சார்? அப்போதைக்கு நம்ம உட்காந்து வெட்டி அரைச்சி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்போ அதே மாதிரி தான் பார்த்தேன்னா, நான் உட்காந்து ஒன்று என்ன பண்ணலாம், ஹச்சோட வேல்யூ சியோட வேல்யூ எப்பவுமே சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருக்க வேவ்லென்த் சப்ஸ்டியூட் பண்ணி எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா சப்போஸ் இந்த ஹச்சிக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சா என் ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ஈஸியாயிடும். கரெக்டாக இல்லையா? அப்போ நான் அதை இங்கே பண்ண போகிறேன். இந்த ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணால் நல்லா பாரு, 6.6 into 3, ஸோ 19.8 கிட்ட ஆன்சர் வருமா? 6.626. வெயிட் பண்ணு, ஃபஸ்ட்டு 3 போட்டுறான். 3 into 6.6 இப்போ 19.8. நம்ம 26னு போட்டால் இன்னும் இது என்ன ஆகுது, 19.878. ஆல்மோஸ்ட் இந்த வேல்யூனா 20 into 10 to the power of, இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது, -34 plus 8. ஸோ -26 டிவைட் பை வேவ் லென்த். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன், இது நான் இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகுது நல்லா பாரு, கரெக்டாக வேவ் லென்த் என்ன வேவ் லென்த் கொடுத்துருக்கானோ அந்த வேவ் லென்த்தை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. வேவ் லென்த்தை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி ஆன்சர் எதில் கிடைக்குது, ஜூலில் கிடைக்குது. ஓகேவா? ஜூலில் எனக்கு ஆன்சர் கிடைக்குது. பட் நம்ம மோஸ்ட் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டால் ஜூல் அளவுக்கு எனர்ஜிலாம் கொடுக்க முடியாது. அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டில் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சப்போஸ் அவங்க எலக்ட்ரான் வோல்ட்டை கேட்டால் நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் எழுத போகிறோம். ஜூலில் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? இல்லைன்னா சப்போஸ் எனக்கு ஃப்ரீக்வன்சி தான் கொடுக்குறாங்கன்னா ஹச்சையும் ஃப்ரீக்வன்சியும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு இங்கே ஷார்ட்கட் கிடையாதுன்னா ஹச்சி கான்ஸ்டன்ட், ஃப்ரீக்வன்சி மாறலாம். ஓகே, இப்போ எனக்கு ஆன்சர் வந்து எதில் வேணும், சப்போஸ் எனக்கு ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணும். அப்போ எனர்ஜியோட வேல்யூ என்ன, hc/λ. ஆன்சர் ஜூலில் இருக்குது. 1 electron volt is equal to 1.6 into 10 power minus 19 joule. அப்போ 1 ஜூலோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, -19 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ ஜூலுக்கு பதிலாக நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னு சொன்னால் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற ஆன்சர் என்ன சார், இந்த வேல்யூ. கரெக்டாக 2 இங்கே டிவிஷனில் என்ன வந்துடும், 1.6. கரெக்டாக ஆக்சுவலாக இன்னும் அக்யூரேட்டாக போடலாம். அக்யூரேட்டாக போடணும்னு சொன்னால் நம்ம இங்கே என்ன ஆக்சுவலாக 19.8 சம்திங் தானே வந்துச்சு, நம்ம தான் அந்த 20 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். ஸோ 6.626 into 3 இதான் நம்மளுக்கு வந்த ஆன்சர். கரெக்டாக இல்லையா? இதை நான் எதால் டிவைட் பண்ண போகிறேன், 1.6ஆல். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது நல்லா பாரு,
HC divide by wavelength into 1.6 into 10 power minus 19. எல்லாத்தையும் போட்டால் ஃபைனல் ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடச்சிரும். கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த ஹச்சிசியோட வேல்யூ என்ன வந்துச்சு? இதுதான் ஹச்சிசியோட வேல்யூ. இதை நான் எதால் டிவைட் பண்ணுறேன்? 1.6022. அக்யூரேட்டாக சொல்லணும்னா இதுதான் சார் 1.6022. ஓகேவா? 1.6க்கு வரல 1.6022 தான் இன்னும் அக்யூரேட். ஸோ நான் சொல்லி கொடுக்குறப்ப இன்னும் அக்யூரேட்டாக சொல்லி கொடுத்துட்றேன். அப்போ 12.4 சரிங்களா டிவைட் பை வேவ் லென்த். மேலே என்ன இருக்குது? 10 power minus 26. கீழே 10 power சரியா? புரியுதா இல்லையா? என்ன டிஃபிகல்ட்டி? என்ன சார் பண்ணியிருக்கீங்க? ஒன்றுமே புரியலன்னா HC பை லேம்டா. இது H, இது C, இது இந்த இடத்துல 1.6ஓட வேல்யூ போட்டாச்சு. கரெக்டாக இல்லையா? இந்த வேல்யூ மேலே பவர் மிச்சம் இருக்கும் தானே. ஹச்சோட பவரில் என்ன இருக்குது? 10 power minus 34. அதோட பவரில் இது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் இப்படி கிடைக்கிது எனக்கு. உனக்கு புரியலன்னு கவலைப்படாத. -26 19 மேலே போயிடுச்சுன்னா +19 ஆயிருமா? அப்போ எனக்கு ஆன்சர் -7. ஆக்சுவலி இங்கே தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லையே. கரெக்டு தான். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல நான் இன்டூ 10 to the power of 2 இன்டூ 10 power minus 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த நம்பரை நான் இன்டூ 10 power 2 10 power minus 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 10 power 2 into 10 power minus 2 என்ன 1 ஆயிரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 1240. இதோட வேல்யூ என்ன? டிவைட் பை வேவ் லென்த். புரியுதா? ஓகே. இல்லை சார் அப்படின்னா இதே 1240வை 12.4 நான் 10 power minus 3 and plus 3ஆல் மல்டிப்ளை பண்ணா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதே நம்பரை 10 power minus 3 and plus 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? ஓகே. அப்போ எனக்கு எப்பவுமே இந்த வேல்யூ இருக்கும் 1240 into 10 power minus 9. இப்போ நீ யோசிச்சு பண்ணி என் வேவ் லென்த்தோட வேல்யூ கொஷினில், என் வேவ் லென்த்தோட வேல்யூ கொஷினில் அவங்க நேனோமீட்டரில் கொடுத்தா இந்த வேல்யூ பக்கத்தில் ஒரு நேனோமீட்டர் வருமா? அந்த 10 power minus இந்த 10 power minus கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ நான் சிம்பிளாக என்ன சொல்ல போகிறேன்னா எனர்ஜியோட வேல்யூ 1240 பை வேவ் லென்த்னு இருக்குது. ஆனால் இந்த வேவ் லென்த் எதில் எடுக்கணும்? நேனோமீட்டரில். ஏன்? ஏன்னா அப்போ தான் இந்த 10 power minus கீழே இருக்க 10 power minus கேன்சல் ஆயிரும். வேவ் லென்த்தை நேனோமீட்டரில் போட்டால் இந்த ஆன்சர் எதில் வந்துடும் எனக்கு? எலக்ட்ரான் வோல்ட்டில். இல்லை அப்படின்னா நல்லா பாரு, நான் வேவ் லென்த் ஆங்ஸ்ட்ராங்கில் கொடுத்தானா இங்கே 10 power minus வரும், இந்த 10 power minus கேன்சல் ஆயிரும். அப்போ நான் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறேன்? வேவ் லென்த்தை ஆங்ஸ்ட்ராங்கில் இருக்கிறது சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்டில். இந்த ரெண்டு ஃபார்முலா நீ ஞாபகம் வச்சுக்கோ. புரியலன்னா உனக்கு எந்த ஸ்டெப்பு புரியுதோ அது ஞாபகம் வச்சுக்கோ. ஏற்கனவே இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ, இல்லைன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ, உன் இஷ்டம். ஓகே. ஜூலில் கேட்டாங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ எனர்ஜி ஆஃப் லைட்னா என்ன சார்? லைட் தானே சார் ஃபோட்டான். ஃபோட்டான் பார்த்தோன்னா ஒரே ஒரு பார்ட்டிக்கல். நம்மளுக்கு லைட் வருதுன்னா ஒரே ஒரு பார்ட்டிக்கலாக இருக்கும்? இல்லை சார். ஒரு பார்ட்டிக்கலோட எனர்ஜி எவ்வளோ சார்? h nu. ஒரு பார்ட்டிக்கலோட எனர்ஜி எவ்வளோ? h nu. ஒரு லைட்னு சொன்னால் அதில் எவ்வளோ பார்ட்டிக்கல் இருக்க போகுது? n நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் இருக்க போகுது. அப்போ எனர்ஜி என்ன? nh nu. இல்லை அப்படின்னா இது நீ எப்படி எழுதிக்கலாம்? hc by lambda. புரியுதா? இதில் என்னென்னது சார்? நம்பர் ஆஃப் ஃபோட்டான். அப்போ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்னு சொன்னாங்கன்னா, ஃபோட்டான்னு சொன்னால் ஒரே ஒரு லைட் பார்ட்டிக்கல். எனர்ஜி ஆஃப் லைட்னு சொன்னாங்கன்னா லைட்னா நிறையா ஃபோட்டான்ஸ் இருக்கும். அப்போ என்னால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அகெயின் இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஹச்சிசிக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா n 1240 வேவ் லென்த் எதில்? நேனோமீட்டரில் இருக்கணும்.
அப்போ ஆன்சர் எதில் வந்துடும் எனக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் வந்துடும். சார் யூனிட் மாறாதா? நம்பர் ஆஃப் ஃபோட்டான் தானே, நம்பர்னால யூனிட் மாறாது. இப்போ ஃபோட்டான் பற்றி ஒரு சில ப்ராப்பர்ட்டி, ரெஸ்ட் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் எவ்வளோ? ஃபோட்டானோட ரெஸ்ட் மாஸ் என்ன? ஃபோட்டான் ரெஸ்ட்டில் இருந்தால் நம்மளால் சொல்லவே முடியாது சார். ஃபோட்டான் பார்ட்டிகல் ரெஸ்ட்டில் இருந்தால் அதை நம்மளால் மெஷரே பண்ண முடியல. சரியா? ஃபோட்டான்னு ஒன்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு எனர்ஜி உள்ள ஒரு பார்ட்டிகல், அதுக்கு எனர்ஜி இருக்கும். அது ரெஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த பார்ட்டிகல் நம்மளால் பார்க்கவும் முடியாது, மெஷரும் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்லிட்டோம் நம்ம? ரெஸ்ட் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் 0. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் அந்த இடத்துல குவாண்டமில் போகிறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி தான் அதிகமாகும், அதனால் விட்டுருவோம். ஸ்பீட் ஆஃப் ஃபோட்டான் பார்ட்டிகல் வேக்யூம் என்ன? 3 × 10⁸. இதான் நம்மளுக்கு என்னது? சியோட வேல்யூ. மீடியமில் வெலாசிட்டி என்ன இருக்கும்? c/νன்னு இருக்கும். சரிங்களா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த மியூவை எப்படி எழுதலாம்? εr μrன்னு எழுதலாமா? சார்ஜ் ஆஃப் ஃபோட்டான், ஃபோட்டானோட சார்ஜ்லாம் கிடையாது, சார்ஜே கிடையாது ஃபோட்டானுக்கு. ஃபோட்டான் பார்ட்டிகளை எதில் டீவியேட் பண்ண முடியாது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் டீவியேட் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு இதான் டவுட்டு. சார் இஎம் வேவ் தானே சார், இஎம் வேவ்னா என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் டீவியேட் பண்ணலாம்? கிடையாது. EM wave are the wave which does not deviate, இல்லை which do not deviate in electromagnetic field. சரியா? இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? ஏன்னா உங்கள்கிட்ட சார்ஜ் கிடையாது. அப்போ சார்ஜில் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா டீவியேஷன் காட்டாது. யார்? EM வேவ் டீவியேஷன் காட்டாது. EM வேவ்னா யார் ஞாபகம் இருக்கா? ராகுல், மோடி இந்தியாக்காக சண்டை போடுறாங்க. கரெக்டா இல்லையா? ராகுல் மோடி இந்தியாக்காக சண்டை போடுறாங்க. விஷால் யுவன் சங்கர் ராஜாவோட எக்ஸுக்கு கானா பாட்டு பிடிக்கும். கரெக்டா? ஸோ ரேடியோ, மைக்ரோ, இன்ஃப்ராரெட், விசிபிள், அல்ட்ராவைலட், எக்ஸ்ரே, காமரே. ராகுல் மோடி இந்தியாக்காக சண்டை போடுறாங்க. ராகுல் காந்தியும் மோடிஜியும் என்ன பண்ணுறாங்க? இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அதுக்காக சண்டை போடுறாங்க. சார் சண்டை இல்லை சார், இப்போ மோடி தான் பிரைம் மினிஸ்டர்னா எஸ் இப்போ கரெக்டு. நான் இந்த ஷார்ட் ஃபார்ம் வந்து 2024 பேட்சில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போதைக்கு வந்து இந்த ஜென்ரல் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் என்னது? ராகுல் மோடி இந்தியாக்காக சண்டை போடுறாங்க. விஷால் யுவன் சங்கர் ராஜாவோட எக்ஸுக்கு கானா பாட்டு பிடிக்கும். இது எங்கே கேட்காத? விஷால் யுவன் சங்கர் ராஜாவோட எக்ஸ் யாருன்னு சும்மா ஒரு நிமோனிக்ஸ்க்காக சொன்ன விஷயம். அப்போ இதில் இருக்கிற எந்த இதனை எடுத்துக்கிட்டது எல்லாமே EM வேவ் தான். அப்போ இதில் இருக்கிற எல்லா வேவுமே சரியா நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா டீவியேஷன் காட்டாது. சார் வாட் அபவுட் ஆல்ஃபா ரே, பீட்டா? ஆல்ஃபா பீட்டா சார்ஜ் பார்ட்டிக்கல் டீவியேஷன் காட்டும். சார் ஆல்ஃபா பீட்டா காமா அகைன் EM வேவ், ஸோ டீவியேஷன் காட்டாது. ஓகே. Can X-ray be deviated in electric and magnetic field? No. X-rayன்னு இல்லை சார், இதில் இருக்க எந்த பார்ட்டிகல் வேணாலும் எடுத்துக்கோங்க, யாருமே டீவியேஷன் காட்ட மாட்டாங்க. அகைன் பாரு, நான் இங்கேருந்து இங்கே வரப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா எனர்ஜி அதிகம். எனர்ஜியோட ஃபார்முலா நான் E=hν. அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகம்னா எனர்ஜி அதிகம். நான் இங்கேருந்து இங்கே போகிறப்ப வேவ் லென்த் அதிகமாகும். வேவ் லென்த் அதிகமாச்சுன்னா எனர்ஜி கம்மியாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா என்ன? E is equal to hc/λ. ஸோ எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ். இல்லைன்னா இப்படி பாரு 1240/λ. ஸோ வேவ் லென்த்தோட வேல்யூ அதிகமாக இங்கே எனர்ஜியோட வேல்யூ என்ன ஆகும்? கம்மியாகிட்டே போகும். ஓகே. இந்த விசிபிள் எப்படி இருக்கும்? விப்ஜிஆர்னு இருக்கும். இங்கிட்டு போக ரெட்டு கிட்ட வரீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அதிகமாகும்? வேவ் லென்த் அதிகம். அப்போ எனர்ஜி கம்மியாயிரும். நிறைய பேருக்கு அது டவுட். சார் ரெட்டுனா நெருப்புனா எனர்ஜி அதிகம்னு நினச்சா கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்க அந்த கேஸ் சிலிண்டரில் வர நெருப்பு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கணும். சரிங்களா? ப்ளூ தான் நல்லா பர்னிங், ரெட்னா இன்கம்ப்ளீட் பர்னிங். அதில் எனர்ஜி கம்மியாக இருக்கும், ப்ளூவில் தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகளுக்கு எப்படி சார் இருக்கும்? இந்த ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகள் பற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1960 3வது பேப்பரில் எழுதினார். கரெக்டாக இல்லையா? ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் எழுதினார். இந்த ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல்னால் என்னன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட்டில் போக முடியும், வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும், ஸ்பீட் ரொம்ப வேகமாக போகும், அதே நேரத்தில் மாசும் இருக்கும். ஓகேவா? ஸோ பொதுவாக நான் சொல்கிற ஒரு விஷயம் நான் வச்சுக்கோ, வேவ் மாதிரி இருக்குன்னா நான் E is equal to P into Cன்னு போடலாம். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம்? P into C. ஒரு வேவ் பார்ட்டிகல்னா
ஒரு மாஸ் உள்ள பார்ட்டிக்கல் இருக்குன்னு சொன்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆனா வாட் ஹேப்பன் இஃப் அ மாஸ் உள்ள பார்ட்டிக்கல், மாஸ் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுது? ஏன்னா அதான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டோம், மாஸ் உள்ள பார்ட்டிக்கல் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணலாம், எலக்ட்ரான் வந்து வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணலாம் டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டில். அப்போ அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும்? அப்போ ஒன்றும் இல்லை சார், மாஸும் இருக்குது, வேவ் நேச்சர் இருக்குது. அப்போ டோட்டல் பண்ணுறப்ப நல்லா பாரு, ஒன்றுமே இல்லை. இது ஒரு நம்மளுக்கு இப்படி கிடையாது, பட் புரிஞ்சுக்கிறதுக்கு ஞாபகம் வச்சு சொல்கிறேன். இது ஒரு எனர்ஜி வெக்டார், இது ஒரு எனர்ஜி வெக்டார். இது வந்து m0c², mc² ஈஸிக்குள்ள mc². இங்கே வந்து பிசி. அப்போ இந்த ரெண்டு வெக்டாரோட ரிசல்ட் என்ன வரும்? √PC² + mc², m0c² புரியுதா இல்லையா? ஸோ வந்து டோட்டல் எனர்ஜி. ஸோ இது யாருக்கு வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை எனர்ஜி ஹை வெலாசிட்டியில் போகிற பார்ட்டிகளுக்கு, ஓகேவா, சி ஸ்பீடில் போகிற ஒரு பார்ட்டிகளுக்கு தான் இந்த ஃபார்முலா வேலிட். சார் ஃபோட்டானுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஃபோட்டானுக்கு ரெஸ்ட் மாஸ் 0, அப்போ ஃபோட்டான் மாஸ் உள்ள பார்ட்டிக்கல் வராது. கரெக்டாக இல்லையா? புரிஞ்சா? ஓகே, இதை வச்சு கொஸ்டின் அந்தளவுக்கு அந்தளவுக்கு இல்லை, கேட்டதே இல்லை நீட்டில். சரி, ஃபைண்ட் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான் வென் இட் ட்ராவல் h டிஸ்டன்ஸ் ஆன் எர்த் சர்ஃபேஸ். எர்த் சர்ஃபேஸ் h டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண, h வேணால் d டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஏன் சார்? ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் பிளாங்க் கான்ஸ்டன்ட்லேயே h தான் வரும், சரிங்களா? அதனால் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்படி மாற்றிக்கிறேன். ஒரு பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருக்குது, சரியா? ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருக்குது. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? சம் d ஹைட்டில் இருக்குது, சரிங்களா? அப்போது நான் இந்த இடத்துல COMe யூஸ் பண்ணுறேன். சார் அது என்ன சார் COMe? கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, சரிங்களா? எங்கே நடத்தி வச்சுருப்பேன்? ஒர்க் எனர்ஜி பவர் லெசனில் நடத்தி வச்சுருப்பேன். இனிஷியலாக லைட் அந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. ஸோ ஃபோட்டான் பார்ட்டிக்கல் தான் இருக்குது, புரியுது? அப்போ எர்த்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, கரெக்டாக? அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? அந்த பார்ட்டிக்கல் இங்கே. அப்போ இனிஷியலாக பார்த்தோன்னா அது ஹைட்டில் இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh ஆகுமா? ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது? சம் இனிஷியல் ஃப்ரீக்வன்சினால h நியூ இனிஷியல். அப்போ என் டோட்டல் எனர்ஜி என்ன சார் இனிஷியலாக? mgh ப்ளஸ் சார் mgh வேணால் mgdன்னு போடணும் ஆக்சுவலாக, சாரி. ஸோ கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்னு தான், சரியா? ஏன்னா இல்லை பாரு, இங்கே வேறு h இருக்கும். இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹைட்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இனிஷியல் இவ்வளோ, ஃபைனலாக எர்த்தோட சர்ஃபேஸில் வந்துட்டான். அப்போ நான் எர்த்தோட சர்ஃபேஸை தான் நான் என்னென்னு அசியூம் பண்ணிக்கிறேன், என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு வச்சுக்கிறேன். இந்த பிளேஸில் என்னோட பொட்டன்ஷியல் 0 நான் அசியூம் பண்ணுறேன். இது d ஹைட்டில் இருக்கிறதுனால mgdன்னு வரணும் இந்த இடத்துல. அப்போ இங்கே பொட்டன்ஷியல் 0, ஸோ பொட்டன்ஷியல் 0, சரியா? இந்த எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? ஃபோட்டான் இங்கே வரப்போ ஃப்ரீக்வன்சியில் மேபி சேஞ்ச் இருக்கலாம். ஸோ இதுதான் சார். இதை வச்சு கொஷின் கேட்டது இல்லை, பட் நம்ம சும்மா ப்ரிப்பேர் ஆகி இருக்கோம், ஓகேவா? இப்போ நல்லா பாரு, E = m0 mc² சொல்லலாமா? E = mc². அதே மாதிரி நான் எப்படி எழுதிக்கலாம்? h நியூ. ஸோ இனிஷியல்னால மேலே இங்கே இருக்கிறப்ப, அப்போ மாஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? ஏன்னா மாஸ் வந்து ஃபோட்டானோட மாஸ் டிஃபைன்டு கிடையாது. ஸோ மாஸ்க்கு பதிலாக நான் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் பாரு, இந்த ஹச் எல்லாம் கேன்சல். ஸோ நான் எதுக்காக ஹச்சையும் டியை டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கிட்டேங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கேட்குறாங்க? ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ சேஞ்ச் நடந்திருக்குது. ஸோ ஃபைனல் தான் அதிகமாக இருக்கும். ஏன்? ஏன்னா இனிஷியலில் ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணால் தான் ஃபைனல். இப்போ ஃபைனல் வேல்யூ அதிகம். அப்போ ஃபைனல் ஃப்ரீக்வன்சி மைனஸ் இனிஷியல் ஃப்ரீக்வன்சி. இப்போ எப்போவுமே டிவிஷனில் இனிஷியல் தான் இருக்கணும், கரெக்டாக? இப்போ ஃபைனல் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன சார்? இதுதான் ஃபைனல் ஃப்ரீக்வன்சி. ஸ்பேஸ் இருக்கா? ஸ்பேஸ் இல்லை.
ஸோ இது ஃபைனல் வேல்யூ எழுதிக்கோ. மைனஸ் இனிஷியல் வேல்யூ எழுதிக்கோ, டிவைட் பை இனிஷியல். இந்த 2 டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிருமா? இது இதால் டிவைட் பண்ணிட்டேன்னா ஜிடி பை சி ஸ்கொயர். சரியா? இதுதான் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பட் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி இங்கேயும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்தேன். டோட்டல் எனர்ஜி, டோட்டல் மொமெண்டம் இன் சார்ஜ் ஆர் கன்சர்வ்ட். எப்பவுமே இந்த எலக்ட்ரான் ஃபோட்டான் இன்ட்ராக்ஷன் அப்போது, சரிங்களா, எலக்ட்ரான் ஃபோட்டான் இன்ட்ராக்ஷன் அப்போ டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டோட்டல் மொமெண்டம் கான்ஸ்டன்ட், சார்ஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பார்த்தீங்கன்னா மாறும். சரிங்களா? இந்த அன்ஹிலேஷன் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அப்புறம் கூட சொல்கிறேன். பட் இந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஏன்னா எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா அந்த எனர்ஜி என்ன ஆயிரும்? ஃபோட்டானாக வெளியே போக ட்ரை பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் என்னால் சொல்ல முடியாது. ஓகேவா? ஆனால் 2 எலக்ட்ரான் வெளியே வருதுன்னா 2 ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரான், பாசிட்ரான் வெளியே வந்துடும். ஸோ அது வந்து கன்சர்வ்டாக இருக்கும். டோட்டல் சார்ஜ் கன்சர்வ்டாக தான் இருக்கும். ஆனால் இது கன்சர்வ்டாக இருக்காது. நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பார்ட்டிகல், இது ஒரு எனர்ஜி பார்ட்டிகல். ஓகே. பவர் ஆஃப் லைட். பவர்னா எப்படி சார் எழுதலாம்? பவர்னா ஒன்றும் இல்லை, எனர்ஜி பை டைம்னு சொல்லலாமா? எனர்ஜி நான் எதுக்கு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன்? ஃபோட்டானுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா லைட்டுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா? ஃபோட்டானோட எனர்ஜி ஹெச்நியூ. அப்போ லைட்டுக்கு எவ்வளோ சார்? லைட்னு சொன்னால் என் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இருக்க போகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, இ ஹெச்நியூ பை டி. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பார்ட்டிகல் பர் யூனிட் டைம் இது கேட்கலாம். சரிங்களா? இல்லைனா வந்துட்டு இதை கொடுத்துட்டு, சரியா, ஹச்சி பை லேம்டா. இப்போ இந்த இடத்துல ஒரு கேட்ச் இருக்கும், எப்பயுமே இது இருக்கும். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஹச்சிக்கு பதிலாக 1240 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல 1240 பை வேவ் லென்த்னு போட்டால் எனக்கு எனர்ஜி கிடைக்கும். ஆனால் எந்த யூனிட்டில் கிடைக்கும்? சரியா? இதுதான் எனர்ஜி. நான் இந்த எனர்ஜியில் 1240 பை லேம்டான்னு போட்ட ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கும். ஆனால் பவர் எப்பயுமே அவங்க வாட் இல்லைன்னா மில்லி வாட்டில் கொடுத்துருப்பான். இது எஸ்ஐ யூனிட். அப்போ நான் யூஸ் பண்ணுற எனர்ஜி எதில் இருக்கணும்? எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்கணும். அப்போ பவர் வந்து எஸ்ஐ யூனிட்டில் கொடுக்குறப்ப n/t டைம்ஸ் இந்த ஹெச்சியோட வேல்யூ என்ன சொல்லி கொடுத்தேன்? 2 × 10⁻25 பை வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த் எந்த யூனிட்டில் கொடுத்துருக்கணும் அதை போட்டுக்கோங்க. ஓகேவா? புரியுதா? அப்படி போட்டால் தான் இது ஜூலில் வரும், இது வாட்டில் வரும். ஓகே. நீ மாற்றி போட்டேன்னா யூனிட் மாறி போயிடும், ஆன்சர் தப்பாக போயிடும். ஏன்னா அது வந்து எஸ்ஐ யூனிட் கிடையாது. உனக்கு வேணும்னு நீ எலக்ட்ரானில் இருக்கிறத ஜூலுக்கு மாற்றிக்கிறேன்னா மாற்றிக்கோங்க. இன்டென்சிட்டி ஆஃப் லைட்னா என்ன? திஸ் டாபிக் மே பி கன்ஃபியூசிங், பட் மை டெஃபினேஷன் இஸ் கரெக்ட். சரியா? இந்த டாப்பிக்கில் லைட்டாக கன்ஃபியூஷன் வரலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அப்படி படிச்சிருக்க மாட்டீங்க. அண்ட் எஸ் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நானும் அந்தளவுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு டாபிக் பார்க்குறப்ப தான் எனக்கு இந்த 4 புக்கை திரும்பி ஒரு தடவை படிக்கணும் அப்படின்னு தொல்லையே வந்துச்சு. ஓகேவா? 4 புக்கையும் திரும்பி படிக்கிற தொல்லை எதனால் வந்துச்சு? இதனால தான் வந்துச்சு. சிபிஎஸ்சி புக்கில் தெளிவாக எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, ஆனால் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. என்ன சார் உளறீங்க? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா பாருங்கள். பொதுவாக நம்ம இப்படி தான் பேசுவோம். இன்டென்சிட்டியோட டெஃபினேஷன் என்னன்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் லைட். ஸோ இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன சார்? டோட்டல் எனர்ஜி ஆஃப் லைட். லைட்னா என்ன சார்? ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி இவ்வளோ. டோட்டல் எனர்ஜினா என்ன? என் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இருந்தால் தான் லைட். ஃபோட்டானோட எனர்ஜி இ விச் இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ. கரெக்டாக இல்லையா? ஃபோட்டானோட எனர்ஜி என்னது? இ இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ. அது ஒரு ஃபோட்டானோடது. லைட்னு சொன்னால் என் நம்பர் ஆஃப் ஃபோட்டான். அப்போ இதுதான் ஃபாலிங் பர் செகண்ட், ஒரு செகண்டில். அப்போ டைம் பர் யூனிட் ஏரியா, அப்போ ஏரியாவும் போட்டாச்சு. என்ன டிஃபிகல்ட்டி? ஸோ இது என்னது? இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலா என்ன சார் பிரச்சனை வருது அப்படின்னா நான் சொல்கிறேன். நல்லா பாரு, இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ஹச் நியூ பை ஏ into T. h nu by A into T.
சப்போஸ் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா? கரெக்டாக இல்லையா? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சார் இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. ரொம்ப என்சிஆர்டியோட இன்டெப்த்து வார்த்தை, டைரெக்டாக எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. சார் அப்போ என்சிஆர்டி தப்பு கிடையாது, அவன் ரொம்ப தெளிவாக உங்கள் கூட விளையாண்டுட்டான். ஓகேவா? இங்கே ரெக்கார்ட் ஆகுதா? இல்லை இந்த ரெக்கார்டிங் என் கூட விளையாடுதா? இல்லை ரெக்கார்ட் ஆகுது. அப்போ அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல சார். இந்த மாதிரி எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணலன்னா உட்காந்து 4 புக்கு ரீட் பண்ணியிருக்கேன். ஹச்சிவர்மா புக்கில் மட்டும்தான் தெளிவாக ஆமாம் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னு மென்ஷன் பண்ணுறோம். மற்ற எந்த புக்லேயுமே அந்த மாதிரி தெளிவாக மென்ஷன் இல்லை. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி மாறும். பட் இந்த ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி நல்லா பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டிக்கு நம்ம வேவில் ஒரு ஃபார்முலா படிப்போம். ஓகேவா? அண்ட் எஸ் நானும் அப்படி தான் நடத்தியிருக்கேன். இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சியோட ஸ்கொயர். அப்போ வேவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி என்ன ஆகும் சார்? இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ரே நேச்சர் பார்ட்டிக்கல் நேச்சர்னு வரப்போ நான் என்ன சொல்லிடுவேன்னா இன்டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் இவ்வளோ வருஷங்களும். ஏன்னா எனக்கே அந்த இடத்துல அந்த லைன் தெளிவாக புரியலை. இப்போ தான் யோசிக்கிறப்ப அவன் இப்படி மீன் பண்ணியிருக்கான், ஏன் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் வார்த்தை அவன் யூஸ் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் கடைசியில் எனக்கு என்ன தெரியுது, இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. ஆனால் இந்த வார்த்தை எங்கேயுமே இல்லை. இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சி பொறுத்திருக்கும். ஹச்சிவர்மாவோட ஒரே ஒரு சால்வ்டு எக்ஸாம்பிள் கொஷின், ஓகேவா? அதில் இந்த வார்த்தையும் அதில் இந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் நமக்கு தேவைப்படும், மற்றபடி தேவைப்படாது. சரியா? ஓகே. ஃப்ரீக்வன்சி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மீடியம். மீடியமை பொறுத்தும் சரி, சரியா, டிஸ்டன்ஸை பொறுத்தும் சரி ஃப்ரீக்வன்சி மாறாது. அப்போ நீங்கள் டிஸ்டன்ஸை எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீக்வன்சி சேம் தான். நீ நல்லா பாரு, சப்போஸ் ஒரு ஃபோட்டான் பார்ட்டிக்கல் இருக்குது, இதோட ஃப்ரீக்வன்சி நியூ. ஓகேவா? நீ டி டிஸ்டன்ஸ் தள்ளி போய் பார்க்குற இந்த ஃபோட்டான் பார்ட்டிக்கல் இங்கே போய் பார்க்குற ஃப்ரீக்வன்சி எவ்வளோதான் இருக்கும்? நியூ. நீ 2D டிஸ்டன்ஸ் தள்ளி போய் பார்க்குற, டி டிஸ்டன்ஸ் தள்ளி போய் பார்த்தாலும் சரி, இல்லைனா 2D டிஸ்டன்ஸ் தள்ளி போய் பார்த்தாலும் சரி, இதோட ஃப்ரீக்வன்சி என்னவாக தான் இருக்கும்? நியூன்னு தான் இருக்கும். புரியுதா இல்லையா? ஆனால் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ். சப்போஸ் லைட் பார்ட்டிக்கல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ்? டி டிஸ்டன்ஸ் போகுது. அப்போ டி டிஸ்டன்ஸ்லேயே இன்டென்சிட்டி ஐன்னு இருந்தால் 2D டிஸ்டன்ஸ் தள்ளி என் இன்டென்சிட்டி I/4. ஏன்னா டிஸ்டன்ஸு டபுள் ஆயிடுச்சு, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 டைம்ஸ் இன்டென்சிட்டி கம்மியாகும். அப்போ இன்டென்சிட்டி எதை பொறுத்து இருக்குது? டிஸ்டன்ஸை பொறுத்தும் இருக்குது. சரியா? ஆக்சுவலாக நான் இங்கே இது நடத்தியிருக்கக்கூடாது, ஏன் தப்பு. ஓகேவா? நான் இந்த இடத்துல சொன்ன இந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? நிறைய ஸ்டாஃப்ஸ் தப்பாக நடத்தியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இன்டென்சிட்டி வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பார்ட்டிக்கலை பொறுத்தும் இருக்கும், இன்டென்சிட்டி வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்தும் இருக்கும். ஆனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் வரப்போ இந்த வார்த்தை சிபிஎஸ்சியில் மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? சிபிஎஸ்சி புக்கை பொறுத்த வரைக்கும் இன்டென்சிட்டி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். சரியா? இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்காது. எனர்ஜி, சரியா, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் பார்ட்டிக்கல் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும். சரியா? எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் பார்ட்டிக்கல் நம்பர் ஆஃப் இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்காது. ஃபோட்டான் பார்ட்டிக்கல் எனர்ஜி நம்பர் ஆஃப் இன்டென்சிட்டி பொறுத்து இருக்காது. நம்பர் ஆஃப் டோட்டல் எனர்ஜி ஆஃப் லைட் நம்பரை பொறுத்து இருக்கும். ஸோ அங்கேயும் ஒரு கூத்து இருக்குது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ. எது ஞாபகம் வச்சுக்கணும்? இது ரொம்ப முக்கியம். எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும், இன்டென்சிட்டி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை பொறுத்து இருக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் விட்டுறீங்கன்னா விட்டுருங்க. சரியா? விட்டுறீங்கன்னா விட்டுக்கலாம். பட் ஒரே ஒரு கொஸ்டினுக்கு அது தேவைப்படும். சரியா? இஃப் இன்டென்சிட்டி பிகன் டபுள், இன்டென்சிட்டியே டபுள் ஆயிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் என்ன ஆகும்? இது ரொம்ப முக்கியமான கிராஃப் மாதிரி கொஸ்டினில் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் என்ன ஆகும்? ஸோ இன்டென்சிட்டினா என்ன சார்? பேசிக்லி டோட்டல் எனர்ஜி ஆஃப் லைட் ஃபாலிங் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம். கரெக்டாக இல்லையா? எவ்வளோ லைட் வந்து ஃபால் ஆகுது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில்.
இப்போ லைட்டோட ஃப்ரீக்வன்சி பற்றி ஏதாச்சும் சொல்லியிருக்கானா? சொல்லலை. அப்போ இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? NE/AT. கரெக்டா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்டென்சிட்டி டபுள் ஆயிடுச்சு. ஸோ இது N1 வச்சுக்கோ, இது N2. அப்போ நல்லா பாருங்க, டைரெக்டாக இது ரெண்டு டிவைட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டி பை செகண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பை செகண்ட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான். அப்போ N2ஓட வேல்யூ என்ன? 2 டைம்ஸ் N1. இல்லை நான் சிம்பிளாக என்ன சொல்லலாம், இன்டென்சிட்டி எனர்ஜி பற்றி பேசல, வேவ் லென்த் பற்றி பேசல, ஃப்ரீக்வன்சி பற்றி பேசல. அப்போ இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். அப்போ இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாகும். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாச்சுன்னா ஃபோட்டோ கரண்ட் அதிகமாகும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம். சரியா? ஸோ இன்டென்சிட்டி அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாகும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாகும். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? அப்போ இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் ஃபோட்டான். இல்லைனா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் டிபெண்ட் ஆன் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அதிகமாக நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாகுது. இல்லை நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்டென்சிட்டி அதிகமாகும். ஆனால் இந்த ஒரு கொஸ்டின் ஹச்சி வர்மா புக்கில் இருக்கிற இந்த ஒரு கொஸ்டின் தான் இப்போ நான் உனக்கு கொஞ்சம் குழப்பறதுக்கு காரணமே. இந்த கொஸ்டினில் பாரு, இஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி போத் பிகம் டபுள், அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான் என்ன ஆகும்? நிறைய ஸ்டாஃப் சொல்கிற விஷயம் என்ன, ஃப்ரீக்வன்சிக்கும் இன்டென்சிட்டிக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ இன்டென்சிட்டி டபுள் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டானும் டபுள் ஆகும். பட் இந்த இடத்துல தப்பு இருக்கு. இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு N எனர்ஜி பை AT. ரெண்டாவது கேஸில் என்ன ஆயிடுச்சு சார்? இன்டென்சிட்டி டபுள் ஆயிடுச்சு, எனர்ஜியும் டபுள் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணிட்டான். அப்போ நல்லா பாரு, நான் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ஒன்று, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டேன்னா இது N1 இது N2. அப்போ N1ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? N2க்கு ஈக்குவலாக இருக்குது. அசர்ஷன் ரீசனிங் மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்து வச்சிருப்பாரு. சரிங்களா? என்ன சொல்லியிருப்பாரு? ஃபோட்டோ கரண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஏன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் சேமாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஈக்குவல்னா ஃபோட்டோ கரண்ட் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஈக்குவலாக இருந்தால் ஃபோட்டோ கரண்ட்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் இந்த இன்டென்சிட்டி நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பொறுத்தும் இருக்கும், எனர்ஜியை பொறுத்தும் இருக்கும். சார் புக்கில் அப்படி எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாதிரி இல்லை. ஸோ புக்கை நம்ம இன்டெப்த்தாக படிக்கலை. ஈவன் இந்த இடத்துல நீ பாரு, நல்லா பாரு, அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கும் ஃபோட்டோ கரண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். அப்போ கிராஃப் பார்த்தோன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபோட்டான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ். அப்போ இன்டென்சிட்டிக்கும் இங்கே எனர்ஜிக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நல்லா பார்க்கணும், வெயிட் பண்ணு, நான் அந்த புக்கில் இங்கே மார்க் பண்ணி தான் வச்சுருப்பேன், இதில் இல்லை. சரிங்களா, நீ டேப் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் போர்டில் பார்க்குறது பார்த்தோன்னா நான் வந்து இதுக்கு டீச் பண்ணது யாருக்கு, போர்டு எக்ஸாமுக்கு இப்போ டீச் பண்ணது. சரிங்களா, ஸோ போர்டில் இருக்கிறது போர்டுக்கு டீச் பண்ணது. ஓகே, அங்கே தான் இருந்திருக்கு, நான் மிக்ஸ் பண்ணிட்டோம். திரும்பி பாரு, இப்போ தான் அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி பார்த்தோம், ஆனாலும் அந்த இடத்துல என்ன மிஸ் பண்ணிட்டோம், ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருக்கோம். நல்லா பாரு, இப்போ நான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் உனக்கு. என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என் எனர்ஜி பை ஏ இன்டூ டி. அப்போது நல்லா பார்த்தோன்னா இங்கே நம்ம ஃப்ரீக்வன்சி பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை சார். சரிங்களா, நீ யோசிக்கலாம் சார் அப்போ எனர்ஜி என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒரு வார்த்தை, கீப்பிங் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரேடியேஷன் அண்ட் பொட்டென்ஷியல் ஃபிக்ஸ்.
ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். ஃப்ரீக்வன்சியை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சாதான் இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. பட் நல்லா பார்த்தோன்னா அந்த வார்த்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்குள்ளேயே முடிச்சு வச்சான். நம்ம அதனால் ஸ்ட்ரைட்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நல்ல பர் ஃபோட்டோ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட். ஸோ இது வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனல், நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பர் செகண்ட் முடிச்சிட்டான். எனர்ஜி பற்றி பேசலை. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க சொன்னல பாரு, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி. நம்மள்ட்ட என்ன சொல்கிறான், இந்த ஃபோட்டோ கரண்ட் சரியா, ஃபோட்டோ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான் எமிட்டட் பர் யூனிட் செகண்ட் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்டென்சிட்டி. அப்போ நம்ம என்ன நினைப்போம், இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n/t. அப்போ இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகம், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா கரண்ட் அதிகம். ஆனால் நம்ம மிஸ் பண்ண ஒரு வார்த்தை என்ன, இது எல்லாமே ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறப்ப. சப்போஸ் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆச்சுன்னா அதை வச்சுலாம் கொஷின் கேட்டது கிடையாது. ஓகேவா? அப்போ உனக்கு வேணும்னா ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கோ, இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான், நம்பர் ஆஃப் ஃபோட்டான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கரண்ட். ஆனால் இது எப்போ சரி, இது எப்போ பாசிபிள்னா ஃப்ரீக்வன்சி நான் கான்ஸ்டண்ட்டாக எடுக்கிறப்ப. சரிங்களா? ஓகேவா? சரி. ஸோ இந்த ஒரு வார்த்தையை வந்து அவங்க போட்டுட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. சரி, இல்லைன்னா இன்டென்சிட்டி ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் எனர்ஜி. பட் அவங்க என்ன சொல்லிட்டான், ஃப்ரீக்வன்சி நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ ரேடியேஷன் ப்ரெஷர். லைட் வந்து நம்ம மேலே படுறப்ப நம்ம மேலே ஏதாச்சும் ஃபோர்ஸோ இல்லை ப்ரெஷரோ ஏதாச்சும் ஆக்ட் ஆகுமான்னு கேட்டால் எஸ். ரெண்டுத்துக்கு நான் ஃபார்முலா சொல்கிறேன். சரியா? இது அகைன் நம்ம வேவ் லெசனில் EM வேவில் படிக்கிற ஒரு விஷயம். ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்று என்ன பண்ணலாம், லைட் இப்படி வருதா, லைட் இப்படி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்குன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா இனிஷியல் மொமெண்டம் PI, இது மொமெண்டம் சார். லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகலை, ஸோ நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்னு அசியூம் பண்ணிக்கோ. நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அப்போ ஃபைனல் மொமெண்டம் என்ன ஆயிரும், 0. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ சார், PIயா. அப்போ என்கிட்ட ப்ரெஷர் கேட்குறாங்க சார், ஏன் சார் மொமெண்டம்க்கு போகிறீங்கன்னா நல்லா பாரு, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா எழுதலாமா. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ஃபோர்ஸ் என்ன எப்படி எழுதலாம், மொமெண்டம் பை டைம். இந்த கேபிட்டல் T வந்து ப்ரெஷர், இது வந்து மொமெண்டம். புரியுதா இல்லையா? ஓகேவா? இப்போ மொமெண்டம் எவ்வளோ சார், இந்த கேஸில் மொமெண்டம் எவ்வளோ, இனிஷியல் மொமெண்டம் PI, ஃபைனல் மொமெண்டம் 0. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன, ஃபோர்ஸ் என்ன சார், டெல்டா P/T. கரெக்டாக இல்லையா, டெல்டா P சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். அப்போ இந்த கேஸ்லேயும் சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ, P சார். இந்த Pயோட வேல்யூ நான் எப்படி எழுதிக்கலாம், h/λன்னு எழுதலாம். அப்போது எனக்கு வேல்யூ என்ன கிடைக்குது, h/λ A × T. ஓகேவா? A × T. இப்போ நான் சப்போஸ் மேலே கீழே சியால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணா ஏன் சார் தேவையில்லாத வேலை, நல்லா பாரு. இந்த HC, ஸோ HC/λ வந்து எனர்ஜி ஆயிரும் hν/AT என்ன சார், hν. ஸோ இதான் சார் E வந்து என்னது, E வந்து பேசிக்கலி இங்கே விட்டு இங்கே வா. இந்த E என்ன சார், HC இல்லை HC/λ, hν இல்லை HC/λ போடலாமா. அப்போ இதுக்கு வந்து நம்ம மொத்தமாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இன்டென்சிட்டின்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த மொத்தத்துக்கு வந்து இன்டென்சிட்டின்னு போட்டால் இன்டென்சிட்டியை சியால் டிவைட் பண்ணுறோம். சரியா? ஓகேவா? ரெண்டு ஃபார்முலா எழுதி போடுறேன், ரெண்டுலேயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு PC. இந்த P வந்து மொமெண்டம். இங்கே I இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, PC. இந்த P என்னது, ப்ரெஷர். கன்ஃபியூஷன் வேண்டாம். சரியா? இது எப்போனா இந்த ஃபார்முலா எப்போ சார், I/C எப்போ வரும், நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அதாவது லைட் போய் உள்ளே ஃபுல்லாக அப்சார்ப் ஆயிடுச்சு. சப்போஸ் கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருந்தால் என்ன ஆகும் சார்,
லைட் இப்படி போய் பட்டு அடுத்து இப்படி திரும்பி வெளியே வந்துடும். அப்போ போன மொமெண்டம் பிஐ, வந்தது பிஎஃப். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன, போனது இந்த டைரக்ஷனில், வந்தது இந்த டைரக்ஷனில். இப்போ 2 டைம்ஸா எப்படி சார் யோசிச்சு பாரு. 10ல் அப்படி போகிற, 10ல் இப்படி வரும். ஸோ வெக்டர் குவான்டிட்டி, அப்போ மைனஸ் வந்துருமா. அப்போ பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது, சப்ராக்ட் பண்ண 2 டைம்ஸ் ஆயிரும். ஒன்றும் இல்லைப்பா, இது பின்னு வச்சுக்கோ சரியா, இது பின்னு வச்சுக்கோ. இது இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது இந்த டைரக்ஷனில் இருக்குது சரிங்களா. இந்த வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி இது பாசிட்டிவ்னு எடுத்தால் இது நெகட்டிவ் ஆயிருமா. அப்போ சேஞ்ச் என்ன சார், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் மைனஸ் பி, ஸோ மைனஸ் 2p ஆயிருமா. அப்போ என் டெல்டா பியோட வேல்யூ என்ன சார், 2p. இது எப்போ, ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸில். ஓகேவா. அப்போ சேம் ஃபார்முலா தான் நான் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் இப்போ எவ்வளோ, 2h/λ. இது பேசிக்கலி என்னது, இது 2pயோட வேல்யூ. நான் மேலே கீழே சியால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டேன்னா இந்த வேல்யூ 2i/c. அப்போ நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருந்த ஐசி, ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா 2i/c. ரேடியேஷன் ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஒருத்தவன் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிக்கிறேன். நான் ஒரே ஒரு நிமிஷம், இந்த அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு யூஸ் பண்ணுற நொட்டேஷன் என்ன, ஒன்றுக்கு சிக்மா இன்னொன்றுக்கு ரோ. ஆனால் எதுக்கு எதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ. கவிதடா. ஸோ ஒன்றுக்கு சிக்மா இன்னொன்றுக்கு ரோ வரும், எதுக்கு எதுனாங்கிறது எனக்கு மறந்து போயிடுச்சு. ஸோ ரிஃப்ளெக்ஷனுக்கு ரோன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படியே வச்சுக்க, ரிஃப்ளெக்ஷன் ரோ ஆர்ஆர்னு வருது சரியா. ஸோ ரிஃப்ளெக்ஷனுக்கு ரோ, ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்னது, ரோ சரியா. இப்போ இந்த ரோக்கு ரெண்டு வேல்யூ பாசிபிள். ரோ இஸ் ஈக்குவல் டு 0னா நோ ரிஃப்ளெக்ஷன், கரெக்டா இல்லையா. ரோ இஸ் ஈக்குவல் டு 1னா கம்ப்ளீட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாமா. இப்போ எனக்கு ஒரு ஃபார்முலா வேணும். அந்த ஃபார்முலாவில் நான் ரோட வேல்யூ 1ன்னு வச்சா சரியா, ரோட வேல்யூ 1 கம்ப்ளீட் ரிஃப்ளெக்ஷன் என்ன சார், 2i/c வரணும். எனக்கு என்ன வரணும், 2i/cன்னு வரணும். இதே ரோட வேல்யூ 0ன்னு வச்சா ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே நடக்கல, அப்சார்ப் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு i/c, ஸோ 2i/c வரணும், i/c. அப்போ என் ஃபார்முலா என்னவா இருக்கலாம்னா, நான் i/c டைம்ஸ் 1 + ரோ. இதுதான் என் ப்ரெஷரோட ஃபார்முலா. யாரும் இங்கே விசில் அடிச்சுட்டே போகிறாங்க, இந்த ஸ்கூல் பசங்களாக இருக்கும். இப்போ நல்லா பாரு, i/c இந்த இந்த இடத்துல நான் ரோடாலே 0ன்னு வச்சேன், ரிஃப்ளெக்டே ஆகலை, நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் என் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும், i/c. ரோடாலே 0ன்னு வை, நான் ரிஃப்ளெக்ஷனில் 0 வருதா, வருது சார். கம்ப்ளீட் ரிஃப்ளெக்ஷன் என்ன, 1 வை, 1 வச்சு இங்கே 2i/c வருதா, வருது. அப்போ ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் முடிஞ்சு, அடுத்து என்ன கோஎஃபிஷியன்ட், அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட். அப்படின்னு என்ன சார், அந்த சர்ஃபேஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிக்கிறான். இதோட சிக்மா தானா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, சிக்மா தான். அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சா அவன் எதையும் அப்சார்ப் பண்ணல, அது என்ன கீழே எழுதுவோம். ஃபஸ்ட்டு சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 எழுதிக்கலாம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 என்ன சார், அந்த சர்ஃபேஸில் லைட் போகுது, அந்த சர்ஃபேஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிக்கிறான். அப்சார்ப் பண்ணிட்டானா ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா, இருக்காது. அப்போ லைட் போகுது, ரிஃப்ளெக்ஷனே இருக்காது, ஸோ நோ ரிஃப்ளெக்ஷன். சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சா அவன் எதையும் அப்சர்வ் பண்ணவே இல்லை சார். அப்போ லைட் போய் பட்டு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வருது, அப்போ கம்ப்ளீட் ரிஃப்ளெக்ஷன். நீ உடனே என்ன சொல்லுவ சார், அதே ஃபார்முலா எழுதிக்கோங்க. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு i/c டைம்ஸ்
1 + சிக்மா. ரோக்கு பதிலாக சிக்மான்னு மாற்றிடுங்க. பட் நல்லா பாருங்க, நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். நான் சிக்மாவோட வேல்யூவை 1ன்னு வச்சா ரிஃப்ளெக்ஷனே இல்லை. 1ன்னு வச்சா ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. ரிஃப்ளெக்ஷன் இல்லை, ஆன்சர் என்ன வரணும் சார்? I/Cன்னு வரணும். இங்கே 1 வச்சா 2I/Cன்னு வருது. 0ன்னு வச்சா கம்ப்ளீட் ரிஃப்ளெக்ஷன், அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும், 2I/C வரணும். இங்கே 0ன்னு வச்சேன்னா I/C தப்பாக வருது. அப்போ என்ன சார் கரெக்டான ஃபார்முலானா இது வந்து 2 - சிக்மா y. இப்போ சிக்மாவோட வேல்யூ 1, கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரி, நோ ரிஃப்ளெக்ஷன், எல்லாத்தையும் அவன் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறான். அப்போ அப்சர்வ் பண்ணுற லைட் எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ 1ன்னு வச்சேன்னா I/C வருதா? 1 வச்சுப்பார், 2 - 1 1, ஸோ I/C. 0ன்னு வச்சுன்னா கம்ப்ளீட் ரிஃப்ளெக்ஷன், எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுது, அப்போ ப்ரெஷர் டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் உன் ஃபார்முலா. If green light and red light having same power, சார் பவர் நம்ம எதுக்கு டிஃபைன் பண்ணுவோம்? ஃபோட்டானுக்கு டிஃபைன் பண்ணுவோமா? இல்லைன்னா லைட்டுக்கா? ஸோ லைட்டுக்கு தான் மெயினாக டிஃபைன் பண்ணுவோம். சரிங்களா? இஃப் க்ரீன் லைட் அண்ட் ரெட் லைட் ஹேவ் சேம் பவர், ஸோ பவரோட ஃபார்முலா ஃபார் க்ரீன் லைட்டும் பவர் ஆஃப் ரெட் லைட் சேமாக இருக்குது. சரிங்களா? ஸோ பவர் பேசிக்கலி என்ன சார்? எனர்ஜி பை டைம். ஸோ டைம் பற்றி அவன் எதுவுமே பேசலன்னா ரெண்டுமே சேம் டைம்னு அர்த்தம். அப்போ பவர் எப்படி எழுதிக்கலாம்? n நம்பர் ஆஃப் க்ரீன் ஃபோட்டான் இருக்குது டைம்ஸ் எனர்ஜி ஆஃப் க்ரீன் ஃபோட்டான். ரெட் ஃபோட்டான் இருக்குது, எனர்ஜி ஆஃப் ரெட் ஃபோட்டான். டைம் வந்து ரெண்டுக்குமே சேம்னு அஸ்யூம் பண்ணி கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ ரொம்ப சிம்பிள் சார், 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா? 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறீங்க. இதோட வேல்யூ அதிகமான ஆட்டோமேட்டிக் இது கம்மியாக இருக்கணும், அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். அதாவது நான் இந்த 2 எனர்ஜியை கம்பேர் பண்ண போகிறேன் சார். இதோட எனர்ஜியை கம்பேர் பண்ண போகிறேன். இவனோட எனர்ஜி அதிகமாக இருக்குது, இவனோட எனர்ஜி கம்மியாக இருக்கணும். ஆனால் மல்டிப்ளை பண்ணி எனக்கு கான்ஸ்டன்ட் வரணும். இந்த 2 டேர்ம் மல்டிப்ளை கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி என்ன அர்த்தம்? இதோட வேல்யூ அதிகமாக இருக்கும் when compared to this. நான் என்ன உளறிக்கிட்டு இருக்கேன்னு புரியுதா? இப்போ நல்லா ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கோ. சரியா? இதோட வேல்யூ 1.5ன்னு வை. இப்போ நான் ஏதோ ஒரு நம்பரால் 2 பக்கத்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்லி 1.5 இருக்கும். அப்போ நல்லா பார், இந்த வேல்யூ சின்னதாக இருக்குது when compared to this. ஆனால் அதோட ப்ராடக்ட்டில் இருக்க வேல்யூ அதோட பெருசாக இருக்கணும், அப்போ தான் பேலன்ஸ் அவுட் ஆகும். அப்போ இந்த வேல்யூ சின்னதாக இருந்துச்சுன்னா நம்பர் இதில் பெருசாக இருக்கணும், அப்போ தானே நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். புரியுதா? இல்லை சார் எங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணால் ரேஷியோ எடுக்க பாரு. நல்லா பாரு, இது கான்ஸ்டன்ட் தானே, இது மல்டிப்ளை பண்ண கான்ஸ்டன்ட். அப்போ என்ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எனர்ஜி. இல்லைன்னா எனர்ஜி நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எனர்ஜி. அப்போ யார்கிட்ட எனர்ஜி அதிகமாக இருக்கணும் அவன்கிட்ட நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கம்மியாக இருக்கணும். லாஜிக் புரியுதா? அப்போ நல்லா பாரு, யாரோட எனர்ஜி அதிகம்? ரெட்டோட எனர்ஜியா க்ரீனோட எனர்ஜியா? எனர்ஜி எப்படி எழுதுவீங்க? hν இல்லைன்னா hc/λ. யாரோட வேவ் லென்த் அதிகம்? ரெட்டோட வேவ் லென்த் அதிகம். அப்போ யாரோட எனர்ஜி கம்மி? ரெட்டோட எனர்ஜி கம்மி. எனர்ஜி ஆஃப் ரெட் இஸ் லெஸ் தென் எனர்ஜி ஆஃப் க்ரீன். அப்போ ஆட்டோமேட்டிக்லி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஆஃப் ரெட் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். ஸோ விச் ஹேவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஸோ இவன்ட்டு தான் நிறைய நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இருக்கும். புரிஞ்சா? இல்லை ரேஷியோ எடுத்து கண்டுபிடி, எப்படி வேணுமோ நீ கண்டுபிடிச்சிக்கோ. ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஃபோட்டான். சப்போஸ் இந்த கொஸ்டினில் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து வேவ் லென்த் கேட்டான். சரியா? எனர்ஜி கொடுத்துட்டாங்க. எனர்ஜி எவ்வளோ? 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட், 10⁶ எலக்ட்ரான் வோல்ட். நம்மள்ட்ட என்ன கேட்குறான்? வேவ் லென்த் கேட்குறான். சிம்பிள். வேவ் லென்த்தோட ஃபார்முலா என்ன? 1240 எனர்ஜி. எனர்ஜி எதில் போடு? எலக்ட்ரான் வோல்ட்டில் போடு. ஆன்சர் எதில் கிடைக்கும்? நானோமீட்டர். சார் இதெல்லாம் புது ஃபார்முலா, இப்போலாம் நீங்கள் நடத்தினதே கிடையாது. வெயிட் பண்ணு. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1240 வேவ் லென்த் நானோமீட்டரில் போட்டால் ஆன்சர் எதில் கிடைக்கும்? எலக்ட்ரான் வோல்ட்டில். அதாவது இந்த எனர்ஜி எதில் கிடைச்சிரும்? இங்கே எழுது, இல்லைன்னா இங்கே எழுது. எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்க போகுது உனக்கு. இப்போ என்கிட்ட வேவ் லென்த் கேட்குறாங்க, அப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை மாற்றி போட்டு எழுதலாம் தானே? அப்போ நல்லா பாரு, 1 மெகா. மெகானா என்ன? 10⁶. ஆன்சர் எதில் வருது? நானோமீட்டரில் வருது.
ஸோ இதான் என் வேவ் லென்த். சரியா? ஆன்சர் எதாவது வருது, நேனோமீட்டரில் வருது. நேனோமீட்டர்னா 10⁻⁻⁻ எல்லாருக்குமே தெரியும், அதில் கவலை வேண்டாம். இப்போ என்கிட்ட ஃப்ரீக்வன்சி கேட்குறான். இப்போ வேவ் லென்த்து தெரிஞ்சிருச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிக்கலாமா? என்ன ஃபார்முலா? C is equal to நியூ லேம்டா. அப்போ நியூ என்ன ஆயிடுச்சு? C/λ. சியோட வேல்யூ என்ன? 3 × 10⁸. லேம்டா எவ்வளோ? 1240. நேனோமீட்டர்னு என்ன போட்டுக்கலாம்? 10⁻⁻⁹. 10⁻6 மேலே போயிருமா? புரிஞ்சா? நல்லா பாரு, மேலே போச்சுன்னா 15.8. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீக்வன்சி இவ்வளோ அதிகமாக எனர்ஜி 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்லாம் இருக்காது. இது வந்து ஆக்சுவலாக இருக்கும், பட் எதுனா காமா ரேடியேஷனுக்கு தான் வரும். நோ ப்ராப்ளம். இது மேலே போச்சுன்னா 15 23. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் 1 2 3. ஸோ 2.41 × 10⁻20 ஹெர்ட்ஸ். சரியா? ஃப்ரீக்வன்சி. ஸோ அவங்க வேவ் லென்த் கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. இல்லை ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்கன்னா வேவ் லென்த் கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். சார் நான் டேரெக்டாக கண்டுபிடிப்பேன். டேரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோ, யார் உனக்கு வேணான்னா டேரெக்டாக போங்க. என்ன ஃபார்முலா? E is equal to h நியூ. என்கிட்ட இப்போ நியூ கேட்குறாங்க. ஸோ எனர்ஜி பை ஹச். எனர்ஜியோட வேல்யூ என்ன? 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். மெகானா என்ன சார்? 10⁻6. எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலுக்கு மாற்றி SI யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணு. Divide by h value 6.626 into 10⁻. ஆன்சர் பாரு. இது மேலே கொண்டு வந்துட்டேன்னா 40லேருந்து 19 போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? 21. ஸோ 2.41 into 10⁻20 ஹெர்ட்ஸ். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ எப்படி வேணுமோ நீ கண்டுபிடிச்சிக்கோ. நீ வந்து வேவ் லென்த் கண்டுபிடிச்சி அப்புறம் ஃப்ரீக்வன்சி போடு. இல்லை டேரெக்டாக வரணும், டேரெக்டாக வா. இஃப் பவர் ஆஃப் லைட் கொடுத்துட்டாங்க, வேவ் லென்த் ஆஃப் லைட் கொடுத்துட்டாங்க, தென் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பர் செகண்ட் கேட்குறான். பவர் இஸ் ஈக்குவல் டு NE/T. கரெக்டாக? இப்போ N/T கேட்குறாங்க. அப்போ N/T என்ன ஆயிரும் சார்? ஆக்சுவலாக வேவ் லென்த் இருக்கா? சரி, இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணும். எனர்ஜி இது எப்படி எழுதிக்கலாம்? N/T டைம்ஸ் hc/λ. இப்போ அகைன் நான் உனக்கு ஒரு விஷயம் சொன்னேன். நம்ம பொதுவாக எனர்ஜி வந்து hc/λன்னு வச்சு கண்டுபிடிப்போம். அதில் 1240 டிவைட் பை வேவ் லென்த் போட்டால் ஆன்சர் ஃபைனலாக எதில் போய் கிடைக்கும் எனக்கு? என்னோடய ஃபைனல் ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான் வோல்ட் ஜூலுக்கு மாற்றணும். அதுக்கு பேசாமல் என்ன பண்ணு, இந்த மாதிரி வரப்போ பவரோட வேல்யூ என்ன கொடுத்துட்டா? 10 கிலோவாட். கிலோவாட் எப்படி எழுதிக்கலாம்? 10⁻³ வாட்னு எழுதிக்கலாம். N/T டைம்ஸ் இந்த ஹெச்சிக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன்? 2 × 10⁻⁻25. எங்கே இருக்குது? இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் இங்கே இருக்குது பாரு. 2 × 10⁻⁻25. இது போட்டால் உனக்கு ஆன்சர் எதில் இருக்குது? ஜூலில் இருக்குது. ஓகேவா? வேவ் லென்த்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. நேனோமீட்டரில் இருக்குன்னா வேல்யூ போட்டுக்கோ. 300 நேனோமீட்டர் என்ன? 10⁻⁻9. இதை வேணும்னா நீ எப்படி எழுதிக்கலாம்? 2 0 தள்ளி போட்டேன்னா 3 × 10⁻⁻7 ஆயிடுச்சு. புரியுதா சார்? அந்த 1240 யூஸ் பண்ணால் வேவ் லென்த் நேனோமீட்டரில் இருந்தால் சும்மா அந்த வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி 10⁻- போடாது. ஏன்னா நம்ம ஃபார்முலா அப்போ என்ன பண்ணிட்டோம்? 10⁻9 மேலே வச்சுக்கிட்டு தான் அந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணணும். கரெக்டாக? அந்த மாதிரி ஜென்ரலாக எழுதுறப்ப என்ன பண்ணிக்கோ? வேவ் லென்த்தோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. நேனோமீட்டரில் இருந்தால் 10⁻9 போட்டுக்கோங்க. ஓகே, இது இங்கிட்டு கொண்டு வந்துரு. ஸோ 30 சரியா? 3 × 10 30 ஆயிடுச்சு. இது சிம்பிளிஃபை பண்ணால் 10⁻-4 டிவைட் பை 2 × 10⁻-25. இதான் என்னது? N/T. இதோட வேல்யூ 15 × 10⁻21. இதான் N/Tயோட வேல்யூ. புரிஞ்சா? என்ன டிஃபிகல்ட்டி இல்லை? என்ன பண்ணுங்க,
300 நானோமீட்டருக்கு எனர்ஜி என்ன? எனர்ஜி எவ்வளோ வரும்? 1240/300. இது இதோட கேன்சல் ஆயிரும். 3 டேபிள்னா 4 1 41.3 வரும். 30 டிவைட் பண்ணால் 4.13 வந்துடும். சும்மா டிவைட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 4.133 வரும். டிவைட் பண்ணி காமிச்சிடுறேன். சரியா? 3.133 எலக்ட்ரான் வோல்ட். ஆனால் என் ஃபைனல் ஆன்சர் எதில் வேணும்? எனக்கு ஜூலில் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக மாற்றிக்கோங்க. அப்போது 10 × 10⁻³ இஸ் ஈக்குவல் டு n/t. இந்த எனர்ஜியோட வேல்யூ என்ன இருந்துச்சு? 4.133 1.433 இல்லை. எலக்ட்ரான் வோல்ட்டில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வாட் இஸ் த எனர்ஜி இன் எலக்ட்ரான் வோல்ட் அசோசியேட் வித் ஃபோட்டான் ஆஃப் வேவ் லென்த் இவ்வளோ? ஃபோட்டானோட வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. எனர்ஜி எதில் கேட்குறாங்க? எலக்ட்ரான் வோல்ட்டில். அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நானோமீட்டரில். இது இதோட கேன்சல். 31 3.1 எலக்ட்ரான் வோல்ட். சார் ஜூலில் கேட்டால் என்ன பண்ணுறது? எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறது? 3 × நல்ல பெரிய இது அப்ராக்சிமேட்லி 3ன்னு வச்சுக்கோ, இது அப்ராக்சிமேட்லி 1.5ன்னு வச்சுக்கோ. 3 × 1.5 4.5. ஸோ ஆன்சர் 4.5 கிட்ட வரணும். சரியா? ஸோ 4.5 கிட்ட இருக்கா? ஒன்று இப்படி கண்டுபிடி, இல்லையான்ட்ட ஃபைனலாக ஸ்ட்ரைட்டாக ஜூலில் கேட்டிருக்காங்கன்னா என்ன ஒரு ஃபார்முலா என்ன பண்ணிக்கலாம்? 2 × 10⁻25 டிவைட் பை 400 நானோமீட்டர் 10⁻−9 ஆயிருமா? 4 × 10⁻−9. இது நீ 4 × 10⁻−7 போட்டுக்கலாம். ஸோ 2/4 × 10⁻25. இது மேலே இருந்துச்சுன்னா 10⁻+7. 400 நான் 4 × 10⁻−7 போட்டேன்ப்பா. -7 மேலே படித்தேன் +7. ஸோ 2/5 0.5. 10⁻−18. ஸோ 5 × 10⁻−19 ஜூல். ஆல்மோஸ்ட் சேம் ஆன்சர் வருதா? ஜூலில் கேட்டால் ஜூல், எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்டால் எலக்ட்ரான் வோல்ட். ஜூல்லேருந்து எலக்ட்ரான் வோல்ட் மாற்றுறது சொல்லி கொடுத்துட்டு எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து ஜூலும் மாற்றுறது தெரியும். மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் வேவ் லென்த் கொடுத்துட்டு மொமெண்டம் கேட்குறாங்க. ஒன்றுமே பண்ணாத. மொமெண்டம் ஃபார்முலா ஒர்க்ஸ் இன்னும் சொல்லி தரல, நோ ப்ராப்ளம். E is equal to PCன்னு சொல்லி கொடுத்தேன்னா, E is equal to PCன்னு சொல்லி கொடுத்தேன்னா, அப்போ P is equal to எனர்ஜி/C. எனர்ஜி என்ன சார்? hc/λ. இந்த சியால் டிவைட் பண்ணிடு, அவ்வளோதான். அப்போ பியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? h/λ. இது வந்து டி பிராக்லி வேவ் லென்த் ஃபுல்லாகவே இந்த ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். அப்போ ஏன் இது டி பிராக்லி வேவ் லென்த் நடத்தல? ஏன்னா ஃபோட்டானோடது கேட்குறான். டி பிராக்லி வேவ் லென்த் மேட்ருக்குரியது. ஸோ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு h/λ. 6.626 × 10⁻−34. வேவ் லென்த் எவ்வளோ சொல்கிறான்? 500 நானோமீட்டர். 10⁻−7 போட்டுக்கலாமா? புரியுதா? இப்போ ரொம்ப சிம்பிள். 10ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 5ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 5ஆல் டிவைட் பண்ண தெரியாது. 5ஆல் டிவைட் பண்ண தெரிஞ்சு மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. அதனால் என்ன சார் ஆகும்? அப்புறம் 5 2 10 ஆயிரும். அப்போ டிவிஷனில் எதுவுமே இருக்காது, மல்டிப்ளை மட்டும் பண்ணால் போதும். அப்போ 6.6 புரியுதா இல்லையா? மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணிட்டேன்னா 5 2 10 ஆயிடுச்சு. அப்போ நீ 5ஆல் டிவைடே பண்ண வேண்டாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 10⁻−34 இருக்கும். இது மல்டிப்ளை 10 ஆயிடுச்சா? ஸோ 10 இது -6 ஆயிருமா? -6 மேலே போயிடுச்சுன்னா 10⁻+6 ஆயிடுச்சு. புரியுதா? ஓகே. ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன? நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக இந்த டாப்பிக்கை நடத்திட்டு இந்த லெக்சரை இந்த இடத்துல வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்த்துக்கலாம், டோன்ட் வரி. ஓகேவா? நல்லா பாரு, ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து நான் எலக்ட்ரானை வெளியே எடுக்கணும். நீ சொல்லலாம் சார் ஒரு மெட்டல் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மெட்டல். இந்த இடத்துல உங்களுக்கு இது தெரியுதா? இது ஒரு மெட்டல் தான், கரெக்டாக இல்லையா? இல்லை அப்படின்னா இந்த ஒரு மோதிரம் எடுத்துக்குவோம். இந்த மோதிரம் ஒரு மெட்டல்.
இந்த காப்பர் ஒரு மெட்டல். ஸோ மெட்டலுக்கும் சரியா, மெட்டல் பேசிக்கலி ஒரு கண்டக்டர், கரெக்டாக இல்லையா? மோஸ்ட் கண்டக்டர், குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்போ இது மெட்டலுக்கும், அதாவது ஒரு கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர்? சார் கண்டக்டர் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி, இன்சுலேட்டர் அதெல்லாம் 6th 7th 8th படிக்கிறப்போ ஓகே. பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? ஏன் சார் இவங்க எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறாங்க? பிகாஸ் கண்டக்டர் கிட்டலாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆல் த மெட்டல் கண்டக்டர் இல்லைன்னா ஆல் த கண்டக்டர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கிறதுனால தான் அவங்க மெட்டல்ஸ், கரெக்டாக இல்லையா? அதான் சாரி, ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கிறதுனால தான் அவங்க கண்டக்ட் பண்ண முடியுது, அதனால தான் அவங்கள கண்டக்டர்னு சொல்கிறோம். ஆமாம் சார். அப்போது யோசிச்சு பாரு, கண்டக்டர்கிட்ட ஆல்ரெடி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கண்டக்டர்கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னால் நான் எதுக்கு, கண்டக்டர்கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னால் நான் எதுக்காக சார் எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி கொடுக்குறேன்னா, நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க சரியா, ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு மெட்டல் இருக்குது, மெட்டல் கிட்ட என்ன இருக்க போது? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ மெட்டல் கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துக்கலாம். இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்து 8 எலக்ட்ரான் இருக்கும். இங்கே ஒரு இது இருக்கு. அப்போ சோடியம் இருக்குன்னு சொன்னால் சோடியம்கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது. இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ தானே, கரெக்டாக இல்லையா? அப்போ ஏன் சார் நான் ஒரு எனர்ஜி கொடுத்தா அந்த எலக்ட்ரான், ஏன்னா நீங்கள் ஏதோ பேசிக்காக படிச்சிருக்கீங்க, ஃபோட்டோ எலக்ட்ரிக்லாம் படிச்சிருக்கீங்க, கரெக்டாக இல்லையா? அப்போ எதுக்கு சார் இந்த எலக்ட்ரானுக்கு நான் எனர்ஜி கொடுக்கணும்? எனர்ஜி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? நீ யோசிச்சு பாரு. நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் சொன்னால் என்ன அர்த்தம் சார்? மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு புல் த எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டீரியல். இல்லைன்னா நான் என்ன சொல்லலாம்? மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். இல்லைன்னா அயனைஸ் த மெட்டல், மெட்டலை நான் அயனாக மாற்றணும். சார் அது ஃப்ரீ எலக்ட்ரான் தானே, அப்போ ஏன் சார் நான் எனர்ஜி கொடுங்க? ஃப்ரீ எலக்ட்ரான் அவன் பாட்டுக்கு வெளியே வந்துடுவான். யோசிச்சு பாரு, இந்த எலக்ட்ரான் வெளியில் வந்த உடனே இந்த ஆட்டம் என்னவாயிருவான்? Na+ ஆகுமா? கரெக்டாக இல்லையா? Na+ ஆயிடுவான். Na+ ஆயிடுச்சானா என்ன ஆகும்? அவன் வந்து திரும்பி எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணிக்குவான். அப்போ எலக்ட்ரான் இங்கேருந்து ஃப்ரீயாக இருக்கான். எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கான். அதாவது இதான் மெட்டல் பிளேட்னா, சோடியம்னு சொன்னால் சோடியமில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கரெக்டாக இல்லையா? அதாவது சாரி, சோடியம்னு அப்படி சொல்லக்கூடாது. சோடியமோட நான் ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோயேன், ஒரு இந்த ரிங்கு சோடியமால் செஞ்சது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன்னு அசியூம் பண்ணிக்கோயேன். அப்போ இதில் ஒரே ஒரு சோடியம் ஆட்டம் இல்லை, என் நம்பர் ஆஃப் சோடியம் ஆட்டம் இருக்க போது. சப்போஸ் என்னோட இந்த ரிங்கோட வெயிட் 23 கிராம் இருந்துச்சுன்னா இதில் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் சோடியம் ஆட்டம் இருக்கும். அப்போ அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? ஏன்னா ஒரு ஆட்டமில் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் சார் இருக்குது ஃப்ரீயாக? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான். அப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கே தப்பிச்சு போனான்னா இவன் உடனே என்ன பண்ணுவான்? அந்த ஆட்டம் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி வச்சுக்குவான். அப்போ இவங்க ஃப்ரீ எலக்ட்ரான் தான், ஆனால் அதுக்காக இவங்க இஷ்டத்துக்கு போக முடியுமா? போக முடியாது, கரெக்டாக இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஒரு ஃப்ரீடம் உள்ள ஒரு கண்ட்ரின்னு அசியூம் பண்ணிக்கோ, சரியா? இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு, அதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாமா? கிடையாது. நம்ம ரூல்ஸை மீறின உடனே ஏதாச்சும் ஒன்று மேலே நம்ம மேலே நடக்கும், கரெக்டாக இல்லையா? கரெக்டாக உங்கள் வீட்டிலே உனக்கு பேரண்ட்ஸ் வந்து உனக்கு ஃப்ரீடம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்காக நீ ஓடி போயிட்டேன்னா புரியுதா இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்ட்டு புரியுது? அப்போ இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான், ஆனால் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கணும்? அந்த ஆட்டமை சுற்றி எங்கேயாச்சும் தான் இருக்கணும். அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டான்னா உடனே என்ன பண்ணுவான்? இவன் அட்ராக்ட் பண்ணி இழுத்துக்குவான். அப்போது இந்த எலக்ட்ரான் வந்து நான் ஃப்ரீ ஆக்கணும்னா என்ன அர்த்தம் சார்? இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் புல் இருக்குது பார்த்தியா, இந்த ஆட்டமோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இந்த ஆட்டமுக்கு என்ன இருக்கும்? இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நான் இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு வேணால் அனுப்பலாம் எலக்ட்ரான், அது ஃப்ரீ எலக்ட்ரான். அது வந்து என்ன பண்ணலாம்? லைட்டாக இங்கேருந்து இங்கே வரலாம், இங்கே வந்தோடனே என்ன ஆகும்? இவன் திரும்பி அட்ராக்ட் பண்ணி உள்ளே வச்சுக்குவான். அப்போ நான் எவ்வளோ எனர்ஜி சார் கொடுக்கணும்? அந்த ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து கிளம்பி இந்த ஆட்டம் விட்டே தனியாக போயிடணும், சரியா? இதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ஃப்ளூயன்ஸை திரும்பி உள்ளே வரக்கூடாது, அந்த அளவுக்கு என்ன இருக்கணும்? எனர்ஜி இருக்கணும். ஸோ மினிமம் எனர்ஜி நான் எவ்வளோ கொடுக்கணும் சார்? அந்த ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான்
அந்த ஆட்டமோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளியே வரணும். அவ்வளோ எனர்ஜினா மினிமம் கொடுக்கணும். அப்போ அந்த எனர்ஜியோட பேர் தான் என்னது? ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, மினிமமாக நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா அந்த எலக்ட்ரானை வெளியே எடுக்க முடியும். இந்த எனர்ஜி கொடுக்குறதுக்கு 4 விதம் இருக்குது. சரியா? தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னா நான் ஹீட் பண்ணுற மூலியமாக, நான் ஹீட் பண்ணுறப்ப நீங்கள் இந்த கிளாஸ் அந்த ராடு பார்த்துருக்கீங்களா? இப்போ சுடு தண்ணி ராடு பார்த்தீங்கன்னா நம்ம சூடு பண்ண அந்த ஈரம் அப்படியே ரெட்டாக மாறும். கரெக்டாக இல்லையா? ஸோ பேசிக்கலி நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி யோசிச்சு போகிறோம், ஒரு ஆட்டம் இருக்குது, ஹீட் வந்து ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தானே. அப்போது சப்போஸ் அந்த ஹீட் நான் கொடுக்குறேன், ஈவன் நம்ம ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரே டிவி, சிஆர்டி, பழைய கால டிவி இருக்குது பார்த்தீங்களா, கேத்தோட் ரே டிவி, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் கொடுப்பாங்க. ஹீட் கொடுக்குறப்ப என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வெளியே போகும். ஸோ என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்க எலக்ட்ரான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் தாண்டி வெளியே வரணும். ஸோ அதான் என்னது? தெர்மியானிக் எமிஷன். ஹீட்னால நடந்தால் தெர்மியானிக் எமிஷன். இல்லைன்னா என்ன? இந்த இடத்துல இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக இருக்கானா? நீ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரானில் என்ன பண்ணுவான்? இந்த டைரக்ஷனில் ஓடி போயிடுவான். அப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்ப அகைன் பேசிக்கலி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு வோல்டேஜ் ஒரு எனர்ஜி. அப்போ எனர்ஜி கொடுக்குற மூலியமாக என்ன பண்ணலாம்? வெளியே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி எமிஷன். செகண்டரி எமிஷனாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நான் இங்கே ஒரு ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன், இல்லை ஏதோ ஒரு எனர்ஜி கொடுக்குறேன். இவன் என்ன சொல்கிறான்? நான் வெளியே வரணும்னா, இங்கேருந்து விட்டுட்டு நான் வெளியே வரணும்னா எனக்கு ஒரு 2.5 எலக்ட்ரான் வோல்ட் வேணும். சரியா? நான் என்ன பண்ணிட்டேன்னா 10 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டேன். நான் 10 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தப்ப இவன்ட்டு எவ்வளோ வந்துருச்சு சார்? 2.5 இவனுக்கு தேவை. நான் 10 கொடுத்துட்டேன். அப்போ இவன்ட்டு எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது? 7.5 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு, இந்த எலக்ட்ரான்ட்டு இவ்வளோ நிறைய எனர்ஜி இருக்குது. இந்த எலக்ட்ரான் வெளியில் போகிறப்ப என்ன சார் பண்ணலாம்? போகிற போக்கில் மேபி இந்த எலக்ட்ரானில் இடிச்சிடலாம். இந்த எலக்ட்ரான் இடிக்கிறப்ப என்ன ஆகலாம்? இவன்ட்டு இருந்து ஒரு எனர்ஜி அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் வெளியில் வர எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானை வந்து தள்ளிட்டு வந்துடுறான். இன்னொரு எலக்ட்ரானை கொலைட் பண்ணிட்டு வெளியே வரான். அதோட பேர் தான் செகண்டரி எமிஷன். அதாவது எலக்ட்ரான் கொலைட் ஆகிறப்ப அவனுடைய எனர்ஜி வெளியே கொடுத்து வர்றது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஒன்றுமே இல்லை, ஃபோட்டான் பார்ட்டிகல் பட்டு எலக்ட்ரான் கொடுக்கணும். ஸோ லைட்டில் நம்ம எனர்ஜி கொடுக்க போகிறோம். எனர்ஜி எந்த இதில் கொடுக்குறோம்? லைட் பார்ட்டிகல் மூலியமாக கொடுக்குறோம். ஸோ ஹீட் மூலியமாக கொடுத்தா அது பேர் தெர்மியானிக், ஃபீல்டு மூலியமாக கொடுத்தா ஃபீல்டு எமிஷன், லைட் மூலியமாக கொடுத்தா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதை தாண்டி சரியா நான் கொடுக்குற எனர்ஜி வச்சு அவன் போய் கொலைடாகி இன்னொருத்தவனையும் வெளியே கொண்டு வந்தால் அது பேர் செகண்டரி எமிஷன். நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றி படிக்க போகிறோம். எப்போ படிக்க போகிறோம்? நெக்ஸ்ட் லெக்சரில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வரும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக படிச்சுக்கிட்டுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.